ஓகே. சார் ஆடியோக்கா இருக்கா? செக் பண்ணுங்க. நான் பேச கேக்குதா? கிளியர்? ஓகே. சரி. இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, காலைல வந்து எதுவரை முடிச்சிருப்போம்னா, ஐ திங்க் இன்னொரு கிராஸ் பண்ணிட்டோமா? செக் பண்றேன். வெயிட். ஓகே, கிராஸ் பண்ணியாச்சு. 831 ஓகே. 834 பார்த்திருக்கோம். 835 பார்த்திருக்கோம். ஓகே 36. 836 வரை பார்த்திருக்கோம். ஓகே. லாஸ்டா வந்து நம்மளோட ஐஎஸ் 4/6 என்ன சொல்லுது அப்படின்னா, சரி ஐஎஸ் 4/6ல ப்ரீ டென்ஷனடா அதாவது கிறிஸ்டஸ் காங்கிரேட் கொடுப்புக்கு 1343 2012 அது என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்ட்ரிங்கேஜ் ஸ்ட்ரெயின் வந்து ப்ரீ டென்ஷன் இங்கு 0.0003 சொல்லுது. அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு இதுலயே மென்ஷன் பண்ணியிருப்பேன் எதுக்கான ஸ்ட்ரெயின்னா போஸ்ட் டென்ஷனையும் மென்ஷன் பண்ணியிருப்பேன் மேல கொஸ்டின் 835 அதுல டீங்கிறது என்ன அப்படின்னா ஏஜ் ஃபேக்டர் ஞாபகம். ஓகே. அடுத்து 837 the purpose of high tensile strength steel wire in priestess concrete is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பிரீஸ்டஸ் காங்கிரீட்னா உங்களுக்கு தெரியும். அதுல ப்ரீ டென்ஷனிங் போஸ்ட் டென்ஷனிங் ரெண்டு கேட்டகரி இருக்கு. என்ன செய்யணும்னா அதான் பிரீஸ்டஸ் காங்கிரீட் பிரீஸ்டஸ் முன்னாடி நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம். குறிப்பிட்ட அளவுக்கு என்ன செய்வாங்கன்னா ஸ்டீல் வயர்ஸ் ஆர் டெண்டான்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணி என்ன செய்வோம்னா இப்போ வந்து காங்கிரீட்டை கொட்டுவாங்க. கொட்டும் பொழுது என்ன இருக்குன்னா நார்மலா ஆக்ட் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை விட என்ன செய்யணும் கூடுதலா ஸ்ட்ரெஸ் எடுக்க வைக்கிறது. அதான் பிரீஸ்டஸ் காங்கிரீட்டோட ஒன்லைன் ஸ்டோரி. அதுக்கடுத்து நம்ம நார்மல் ஆர்சிசிக்கு இந்த பிரீஸ்டஸ் காங்கிரீட் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா ரெண்டுலயும் ஸ்டீல் இருக்கு. ஆனா இங்க வந்து ஹை டென்சைல் ஸ்டீல் வயர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் பிரீஸ்டஸ் காங்கிரீட்ல. அங்க இருக்கக்கூடிய ரெயின்போர்ஸ்மென்ட் வந்து பேசிவ் மோட்ல இருக்கும். இங்க உள்ள ரெயின்போர்ஸ்மென்ட் வந்து ஆக்டிவ் மோட்ல இருக்கும். இதான் விஷயம். இதை முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணி குறிப்பிட்ட அளவு பண்ணிடுவோம். இதே போஸ்ட் டென்ஷன்ங்கிறது கொஞ்சம் வித்தியாசப்படும். நம்ம உள்ள போய் டெண்டானா வச்சுட்டு காங்கிரீட்னா போரிங் பண்ணதுக்கு அப்புறம் என்ன செய்வோம்னா எண்டுல வந்து அந்த வெஜ் வச்சிருப்பாங்க. அதுல ஹைட்ராலிக் ஜாக்கை வச்சு இப்போ வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. டென்சில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவாங்க ஹைட்ராலிக் ஜாக் மூலம். அப்ப இந்த போஸ்ட் டென்ஷனிங் மெத்தடை பொறுத்தவரை பிரேசினெட் ஃபர்ஸ்ட் அவர் தான் இந்த பிரீஸ்டஸ் காங்கிரீட்டை உருவாக்கி இருப்பாரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து ப்ரீ டென்ஷனிங் இல்ல போஸ்ட் டென்ஷனிங் தான் சொன்னார். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு மேக்னல் பிளாட்டன் சிஸ்டம், லீ எம்சிகால் சிஸ்டம் 3 மெத்தட் போஸ்ட் டென்ஷனிங் வந்துச்சு. அவர் ப்ரீ டென்ஷனிங் இல்லவே இல்லையா சார் அப்படின்னா ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஹோயர் வந்து சொல்லியிருக்காரு. அப்ப அது ப்ரீ டென்ஷனிங். இப்ப ப்ரீ டென்ஷனிங் போஸ்ட் டென்ஷன் இது ரெண்டையும் பார்க்கும் பொழுது இந்த ப்ரீ டென்ஷனிங் விஏடபிள்யூ இங்க என்ன பார்க்குறோம் அப்படின்னா ப்ரீ டென்ஷனிங் அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ரயில்வே ஸ்லீப்பர்ஸ் எலக்ட்ரிக்கல் போர்ஸ்லாம் பார்க்குறீங்களா அங்கே எலக்ட்ரிக்கல் போஸ்ட் பண்ணிட்டாங்களா அது எல்லாமே ப்ரீ டென்ஷனிங். அதே போஸ்ட் டென்ஷனிங்ல என்ன பார்க்குறீங்க அப்படின்னா பெரிய பெரிய பிரிட்ஜஸோட டெக்னா பார்க்குறீங்களா டெக்ஸ்லாம் தான் பார்ப்பீங்க. அதுக்கடுத்து வந்து பெரிய பெரிய மாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குங்கன்னா பிரீசஸ் கான்கிரீட்ல போஸ்ட் டென்ஷனிங் பயன்படுத்துறாங்க. கிரேடை பொறுத்தவரை ப்ரீ டென்ஷனிங் வந்து M40 யூஸ் பண்ணுவோம். அப்ப இதுக்கு வந்து M30 யூஸ் பண்ணுவோம் போஸ்ட் டென்ஷனிங். அதே கவரை பொறுத்தவரை ப்ரீ டென்ஷனிங் 20 யூஸ் பண்ணுவோம். போஸ்ட் டென்ஷனிங் 30 யூஸ் பண்ணுவோம். இதே சிவியர் கண்டிஷன்ஸ் வருது அப்படின்னா +10 சேர்த்துக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியா சொல்ல போனோம்னா இந்த ப்ரீ டென்ஷன் போஸ்ட் டென்ஷன் இதுல என்ன இருக்கும் அப்படின்னா லாஸஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அந்த லாஸ் பொறுத்தவரை ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ப்ரீ டென்ஷனுக்கு தான் அதிகமா இருக்கும். எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்னா 18% இருக்கும். அதே போஸ்ட் டென்ஷனிங் என்ன இருக்குன்னா உங்களுக்கு 15 to 16% இருக்கு. 15% பிக்ஸ்டா வச்சுக்கிறாங்க. ஒரு சில புக்ல 16 கொடுத்துருக்கோம். அப்ப உள்ளுக்குள்ள எப்படின்னா லாஸ் வரும் அப்படின்னா இப்ப ப்ரீ டென்ஷனிங் பொறுத்தவரை உள்ள வரக்கூடிய லாஸ் வந்து கிரிப் லாஸ் இருக்கும், ஸ்ட்ரிங்கேஜ் லாஸ் இருக்கும், அதுக்கு எலாஸ்டிக் ஷார்டனிங் இருக்கும், அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு ஃபிரிக்ஷன் லாஸ் இருக்கும். இது நாளையும் அதுல வரும் அப்படின்னா நம்மளுடைய ப்ரீ டென்ஷனிங்ல லாஸஸ். அதே போஸ்ட் டென்ஷனிங்ல என்ன சார் லாஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே வந்து கிரிப் மாதிரி இங்கேயும் கிரிப் லாஸ் இருக்கும். அங்கே உள்ள மாதிரி ஸ்ட்ரிங்கேஜ் இங்கேயும் ஸ்ட்ரிங்கேஜ் லாஸ் இருக்கும். அங்கே பார்த்த மாதிரி இங்கேயும் ஃபிரிக்ஷன் லாஸ் இருக்கும். அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா என்ன சார் வரும் அப்படின்னா ஆங்கிரேஜ் ஆஃப் ஸ்லிப். அந்த வெஜ்ஜி போன் வைக்கிறோம்ல அந்த ஆங்கிரேஜ் வந்து ஸ்லிப் ஆகும். அந்த ஆங்கிரேஜ் பொறுத்தவரை பிரேசினெட்ல வெஜ் கோன் ஸ்லிப்ல வச்சிருப்போம். மேக்கின பிளாட்டன் சிஸ்டம்ல பிளாட்டா வச்சிருப்பாங்க. அதே வந்து டிஎம்சிஆர் சிஸ்டம்ல நட் அண்ட் போல்ட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து இங்க மறுபடியும் இங்க செய்வாங்க. இப்ப என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு அந்த வெஜ்ஜுக்கு வச்சிருப்பாங்கன்னு சொன்னேன். ஓகே. இப்ப அடுத்தபடியா வந்து லாசஸ் வந்து
கிரீப், ஸ்ட்ரிங்கேஜ் வேற என்ன சொன்னேன்? ஸ்ட்ரிங்கேஜ் லாஸ் சொன்னேன். ஃப்ரிக்ஷன் லாஸ் சொன்னேன். இதெல்லாம் அங்கேயும் இங்கேயும் ஒண்ணா வரும் சார். அங்க வந்து ஒண்ணு எக்ஸ்ட்ரா பிளஸ் இன்னும் ஒண்ணு என்ன குடுத்திருப்பேன்? என்ன குடுத்திருப்பேன்? எலாஸ்டிக் ஷார்ட்டனிங் குடுத்திருப்பேன். ஆனா அந்த எலாஸ்டிக் ஷார்ட்டனிங் இங்க வராது. அப்ப வரும். ஆனா ரொம்ப மினிமமா இருக்கும். அத வந்து நம்ம ரிமூவ் பண்ணிருவோம். அதுக்கடுத்து இங்க எக்ஸ்ட்ரா என்ன சார் வரும்? ப்ரீ டென்ஷன் யூனிட் அப்டின்னா, அந்த ஆங்கரேஜ் வந்து ஸ்லிப் ஆகுது 1. அதுக்கடுத்து என்ன சார் அப்டின்னா, உங்களுக்கு வந்து இங்க வந்து ஸ்டீல் வந்து ரிலாக்சேஷன் ஆகும். ரிலாக்சேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயின்னு சொல்லுவாங்க. ஸ்டீல் வந்து ஸ்ட்ரெஸ் கம்மியாகி உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயின் வந்து கிரியேட் ஆகும். அதாவது சோர்வு ஏற்படும். ஸ்டீல் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து முன்னாடி ஸ்ட்ரெச் பண்றதுனால, கான்கிரீட்டோட அது வந்து என்ன செய்யும்னா, குறிப்பிட்ட அளவு ஃபோர்ஸ் குடுத்து என்ன செய்யும் அப்டின்னா, கொஞ்ச நேரத்துல சோர்வாயிடும். அப்ப இதுதான் இதுல இருக்கக்கூடிய லாஸஸ். ஒருவேள அந்த பெர்சன்டேஜ் கேட்டா டோட்டலா 18% ப்ரீ டென்ஷனிங், போஸ்ட் டென்ஷன்ல 15 16 கேட்க வாய்ப்பு இருக்கு. இண்டிவிஜுவலா பார்த்தோம்னா எது கேட்பான் அப்டின்னா, கிரீப் ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா 6% இருக்கும் ப்ரீ டென்ஷனிங்ல. அதே போஸ்ட் டென்ஷனிங்ல 5% இருக்கு. அதே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிங்கர் ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, ப்ரீ டென்ஷனிங் பொறுத்தவர 7% இருக்கும். போஸ்ட் டென்ஷனிங் பொறுத்தவர 6% இருக்கும். அதே வந்து உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் லாஸ பொறுத்தவர ப்ரீ டென்ஷனிங் 2% இருக்கும். போஸ்ட் டென்ஷனிங் 3% இருக்கும். மத்ததெல்லாம் ரொம்ப மைன்யூட்டா கொஞ்சம் கொஞ்சம் அளவு தான் இருக்கு. அப்ப இதுல இருக்கக்கூடிய அவுட்லுக்ங்கிறது இதான். இது ப்ரீஸ்டர்ஸ் கான்கிரீட்ல. இதோட கோட் புக் என்ன அப்டின்னா 1343 2012 லாஸ்டா ரிலீஸ்ட் பண்ணது. 1343 ஞாபகம் வச்சுக்கங்க. இதுல வந்து வேற எப்படி சார் கொஸ்டின் கேட்கலாம் அப்டின்னா, இதுல வந்து நம்ம டென்டான்ஸ் வைக்கிறோம். டென்டான்ஸ் வைக்கிறோம். அந்த டென்டான்ஸ் தான் நம்ம வந்து என்ன செய்ய போறோம்? ப்ரீ டென்ஷன்லயே முன்னாடி ஸ்ட்ரெச் பண்றோம். அது வந்து பின்னாடியே வந்து இதுல ஸ்ட்ரெச் பண்றோம். எதுல ஸ்ட்ரெச் பண்றோம் அப்டின்னா, போர்ஷன்ஸ்க்குள்ள பண்றோம். இப்ப இதுல ஒரு சில விஷயங்கள் ஆர்சிஸ்ல இருக்க மாரி இதே ஒரு சில விஷயங்கள் ஈக்குவலா வர்ற மாரி இருக்கும். டிசைன் ப்ரொசீஜர்னா. அதனால நான் அங்கங்க கொஸ்டின்ஸ் குடுத்துருப்பேன். இங்க வரும்போது பார்த்துக்கிறேன். இப்ப நான் இத எதுக்கு ஒரு டைம் ரீகால் பண்ணிட்டு போறேன் அப்டின்னா, மார்னிங்கே ஒரு சில கொஸ்டின் ப்ரீவியஸ்ல முடிச்சுட்டேன். இருந்தாலும் உள்ளுக்குள்ள வரும்போது சொல்லிட்டு போலாம்ங்கிறதுக்காக தான் சொன்னேன். இதுலயே வந்து அந்த கேபிள் வந்து ஸ்ட்ரெயிட்டா குடுத்துட்டு மிட் பாயிண்ட் லோட் வருது சிம்பிளி சப்போர்ட் மாரி அப்டின்னா, காலைல சொல்லியிருப்பேனே 8 பி சாரி 8 பிஎல் இங்க குடுத்துருப்பேன் பார்க்கலாம். இங்க இருங்க இந்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் தான். அதாவது பிஇ எக்ஸ்பெக்டட் பை 8 அப்படின்னு வரும். எதுல? அதாவது உங்களுக்கு இங்க ஒரு வார்த்தை குடுத்துருப்பான். அதாவது உங்களுக்கு அந்த ப்ரொஃபைல் கேபிள் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய பட்சத்துல. இந்த கேபிள் ஒரு வேளை பேரபோலிக்கா இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை குடுத்துட்டான் அப்படின்னா, என்ன பண்ணலாம்னா, அந்த ஆப்ஷன் ஏ வந்து ஆன்சரா வந்துரும். இங்க நான் மார்க் பண்ணல. நான் அம்புக்குறி மாரி போடுறேன். ஒருவேளை இந்த கேபிள் வந்து பேரபோலிக்கா இருக்கு. இப்படி இருக்கு. கேபிள் வச்சிருக்க செட்டப் இதுக்குள்ள. அப்படின்னா, அப்ப அந்த இடத்துல எந்த அளவுக்கு வரும் சார் அப்படின்னா, ஏ வந்து வரும். இதுதான் ப்ரீஸ்டர்ஸ் கான்கிரீட்ல இருக்கக்கூடிய அவுட்லுக். சார் கிளியர்? புரியுதானே சொல்றேன்? ஓகே தானே சார்? ஓகே. இதே ஃபார்முலா சார். பொறுத்தவரை அதிகமா கேட்கக்கூடிய ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னா, அதாவது உங்களுக்கு இதுல கேட்பான். அதாவது நம்மளுடைய எலாஸ்டிக் ஷார்ட்டனிங் கேட்கலாம். அப்ப என்ன வரும்? ஸ்டீல் ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு வந்து கான்கிரீட்டோட ஸ்ட்ரெஸ் இன்டு எம்னு வரும். இது வந்து எலாஸ்டிக் ஷார்ட்டனிங். இதே கிரீப்புக்கு பார்க்குறோம் அப்படின்னா, இந்த ஃபார்முலா அப்படியே கீழ இறக்கிட்டு முன்னாடி பைங்கிற கிரிப் கோஎஃபிஷியன்ட் வந்து சரி. அப்படியே ஃபார்முலா அது வரும். சிக்மா எஸ். அப்படியே வரும். அப்ப இது படிச்சா இது படிச்சோமா? அதுக்கடுத்து இந்த கிரிப் கோஎஃபிஷியன்ட் எக்ஸாம்ல கேட்டுக்கிட்டே இருக்கும். அதாவது 7 நாள், 28 நாள், 1 இயர். 7 நாளுக்கு 2.2, 28 நாளுக்கு 1.6, 1 இயருக்கு 1.1. இது வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கேன். இதையும் பார்த்துக்கிறேன். வேற எதுல என்ன சார் கொஸ்டின் ஏரியா இருக்கு அப்படின்னா, சிங்கர் ஸ்ட்ரெயின் கேட்பான். சிங்கர் ஸ்ட்ரெயினுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, அதாவது எலாஸ்டிசிட்டி ஆஃப் ஸ்டீலோட ஜஸ்ட் சிங்கர் ஸ்ட்ரெயினை பெருக்கணும். இந்த சிங்கர் ஸ்ட்ரெயின் வந்து ப்ரீ டென்ஷனிங். அதான் கீழே கொடுத்துருந்தேன். ஏன்னா ஒரு ப்ரீ டென்ஷனுக்கு 0.0003 3 ஜீரோ வரும்னா, அதே வந்து இது வந்து அட் ப்ரீ டென்ஷனிங். ப்ரீ டென்ஷனிங். அதே போஸ்ட் டென்ஷனிங் என்ன வரும் அப்படின்னா, இந்த ஃபார்முலா வரும் போஸ்ட் டென்ஷனிங். சார் கிளியர்? ஓகேவா? அடுத்து மூவ் பண்ணலாமா? ஓகே. ஓகே. சார். இப்ப 837 பாருங்க. இந்த பர்பஸ் ஆஃப் சொல்றதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றேன். 21ஆம் தேதி உங்களுக்கு ஏ நோட்டிபிகேஷன் வருதா? நான் இன்டர்வியூக்கு 21 தானே? ஓகே. சார். 21 வருது. கிட்ட வந்துருச்சு. நல்லா யோசிச்சுக்கிறேன். கிட்ட வந்துருச்சு. இனிமே தாமதப்படுத்தவே கூடாது. இருக்கக்கூடிய எல்லாரும் மைண்ட்ல ஒண்ணு வச்சுக்கிடுங்க. இனிமே தாமதப்படுத்துனீங்கன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் நீங்க எதிர்பார்க்க முடியாது. பாத்துக்கிடுங்க, பாத்துக்கிடுங்க. இப்ப உள்ள நோட்டிபிகேஷனுக்கே போஸ்டிங் வந்து லேட் பண்ணிடுவாங்க. எக்ஸாம் வச்சு ரிசல்ட் கரெக்டா விட்டாலும் கவுன்சிலிங்கா வந்து போஸ்டிங் போடுறதுக்கு லேட் பண்ணி விட்டுருவாங்க. அதனால இப்போ வைக்கிற எக்ஸாம புடிச்சிட்டு ஓட பாருங்க.
நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் கம்மியான போஸ்டிங் இருக்கு, அது இருக்கு அப்படின்னா நீங்க நினைச்சு ஃபீல் பண்ணவே வேண்டியது. லாஸ்ட் இயர் மாதிரி கம்மியான போஸ்டிங் ஒருவேளை வந்தாலும் உங்களுக்கு அப்புறம் ஆட் பண்ணி கூட கொண்டாந்துருவாங்க. அது உங்களுக்கு தான் தெரியும் எல்லாருக்குமே. அதனால இன்னமும் நான் வந்து இப்படிதான் இருப்பேன், அப்படிதான் இருப்பேன். எனக்கு தோதுபடி தான் நடந்துக்குவேன் அப்படின்னா, வாழ்க்கை உங்களுக்கு தோது போன மாரி இருக்காது. வேற மாரி மாறிடும். அப்ப ஃபீல் பண்ணி ஒண்ணும் அர்த்தம் இல்ல. அதனால அடுத்த வருஷம் எக்ஸாம்லாம் அதிகம் எதிர்பார்க்க முடியாது. இந்த வருஷம் யூஸ் பண்ணிக்கிறது. ஓகே. 837 the purpose of high tensile strength steel wires increases concrete. கேட்பான். ஸ்டீல் வயர் வந்து எவ்வளவு டயாமீட்டர்ல இருக்கும் அப்படின்னு கேட்பான். 2 to 5 வரையும். ஓகே. நான் வச்சுக்கிறேன். இது நான் எங்கேயும் கேட்க போறது இல்ல. ஓகே. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹை டென்சில் ஸ்டீல் வயர்ஸ் வந்து பிரிஸ் காங்கிரீட்ல யூஸ் பண்றதோட பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்கறேன். ஃபர்ஸ்ட் ஏ வந்து டு ப்ரொவைட் அடிக்வேட் பாண்ட் ஸ்ட்ரெஸ். காங்கிரீட்டுக்கும் ரெண்டாக இடைப்பட்ட பாண்ட் ஸ்ட்ரெஸ் நல்லா டெவலப் பண்ணணும். கரெக்ட். டு ரெசிஸ்ட் டென்சில் ஸ்ட்ரெஸ். நம்ம அளவுக்கு அதிகமான டென்சில் ஸ்ட்ரெஸ் கொடுக்கும் பொழுது அதை நல்லா ரெசிஸ்ட் பண்ணணும். கரெக்ட். அதுக்கடுத்து டென்சில் ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்போது உள்ள இருக்கக்கூடிய காங்கிரீட் வந்து என்ன செய்யும், அழுத்தத்தை கொடுக்கும். அந்த ஸ்டீல் வந்து விரிவடையும் போது அப்ப என்ன செய்யணும், அந்த கம்ப்ரஸ் ஸ்ட்ரெஸ் ஆஃப் இன் காங்கிரீட் வந்து கரெக்டா இருக்கணும். இனிஷியலா சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அப்ப ஏ பி சி எல்லாம் கரெக்ட் தான். ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட். ஆல் ஏ டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்து மூவ் பண்ணலாமா? புரியுதா இருக்கா? ஓகே. which of the following losses occurs only in post tension precious concrete செக்ஷன் முடிஞ்சிடும். ஓகே. which of the இப்பதான் சொன்னேன் உங்களுக்கு லாசஸ் பத்தி பேசினேன். அவன் என்ன கேட்டிருக்கான், போஸ்ட் டென்ஷன்ல இல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்கான். அதாவது which of the following losses occurs only sorry only அதாவது என்ன கொடுத்திருக்கான், which of the following losses occurs only in post tension precious concrete. போஸ்ட் டென்ஷன்ல உள்ளது வந்து இது அப்படின்னு கொடுத்திருக்கான். அப்ப மீதி என்ன ப்ரீ டென்ஷன்ல இருக்கு போல ஒன்னு வந்து போஸ்ட் டென்ஷன் கண்டுபிடிங்க. உங்களுக்கே தெரியும் ப்ரீ டென்ஷன் போஸ்ட் டென்ஷன் உள்ள வித்தியாசம் என்னது. அதாவது உங்களுக்கு கிரிப் ஆஃப் காங்கிரீட் ரெண்டுமே இருக்கு, ஸ்ட்ரிங்கேஜ் ஆஃப் காங்கிரீட் ரெண்டுமே இருக்கு. டக்குனு அடிச்சிருங்க. லாஸ்ட் யூனிட் பிரிக்ஷன் இருக்கும், எலாஸ்டிக் சர்டனிங் காங்கிரீட் தான் இருக்காது. என்ன கொடுத்திருக்கான், which of the following losses occurs only in post tensioning precious concrete. சரி சார் கரெக்ட் தானே, क्वेश्चन கரெக்ட் தானே. ஓகே. அப்ப நமக்கு என்ன கேட்டிருக்கானா, போஸ்ட் டென்ஷனிங்ல வந்து எந்த லாசஸ் வந்து அக்கர் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கான். ஆனா வந்து இங்க லாஸ்ட் யூனிட் பிரிக்ஷன் போஸ்ட் டென்ஷனிங் தான், கிரீப் ஆஃப் காங்கிரீட் போஸ்ட் டென்ஷனிங் தான், ஸ்ட்ரிங்கேஜ் ஆஃப் காங்கிரீட் போஸ்ட் டென்ஷனிங் தான். ஆனா எலாஸ்டிக் சர்டனிங் தான் என்ன செய்யாது, ப்ரீ டென்ஷனிங்ல போஸ்ட் டென்ஷனிங்ல வராது. அப்ப என்ன செய்யணும், நாட் அக்கர் only இருக்குங்க, நாட் அக்கரிங் இன் போஸ்ட் டென்ஷனிங் போட்டுட்டு டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் கொடுங்க. சார் கிளியர்? என்ன சொல்றேன்னு புரியுதா இருக்கா? சொல்லுங்க சார். டவுட்டா இருக்கா சார்? இருக்கா? இல்ல சார். ஓகே. 739 சார் 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 இந்த क्वेश्चन வந்து அக்கர்ஸ் ஒன்லின்னு போட்டுருக்காங்க சார். அப்ப வந்து நமக்கு போஸ்ட் டென்ஷன்ல ஃபிரிக்ஷன் மட்டும் தான் சார் ஆப்ஷன் ஏ தான் சார். எலாஸ்டிக் சர்டனிங் ஒன்லின்னு கேட்டிருக்காங்க. இல்ல சார், நான் என்ன கேட்டிருக்கேன்னா ஃபிரிக்ஷன் சொல்லுங்க சார். क्वेश्चन வந்து போஸ்ட் டென்ஷன்ல இருக்கு. போஸ்ட் டென்ஷன்ல எக்ஸ்ட்ரா வரது பாத்தீங்கன்னா ஃபிரிக்ஷனும் ஆங்கரேஜ் மட்டும் தான் வரும். அப்ப அதுபடி பார்த்தா ஆப்ஷன் ஏ கரெக்ட் தானே சார். போஸ்ட் டென்ஷன் ஒன்லின்னு கேட்டிருக்காங்க. ஃபிரிக்ஷன் வந்து இதுல வராதல நான் சார். சொல்றேன், அது ட்ரான்ஸ் பண்ணுங்க. அதாவது ஃபிரிக்ஷன்ங்கிறது ரெண்டுலயுமே வரும். அதாவது நீங்க டெண்டான வச்சிட்டு நீங்க ஹைட்ராலிக் ஃபோர்ஸ் வந்து காங்கிரீட் செட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க கொடுக்கும் பொழுது அந்த டெண்டா என்ன செய்யணும்னா உராய்வு வந்து காங்கிரீட்டோட ஏற்படுது. இதான் கான்செப்ட். இதான் எலாஸ்டிக் சர்டனிங் எங்கேயும் இருக்காது. எலாஸ்டிக் சர்டனிங்கிறதுக்கான மீனிங் என்ன தெரியுமா, அதாவது உள்ளுக்குள்ள நல்லா கவனிங்க, அந்த ஸ்டீல் ஒயரை ரெண்டு சைடு பிடிச்சி இழுக்கும் போது உள்ளுக்குள்ள என்ன செய்யும்னா இழுத்துட்டு கட் பண்றோம்னா அப்ப எலாஸ்டிக் சர்டனிங் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது காங்கிரீட் போர் போடுறதுக்கு முன்னாடி, இது எங்க இந்த மாதிரி கேஸ் எங்க வரும் அப்படின்னா ப்ரீ டென்ஷனிங்ல தான் காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி என்ன செய்வோம், அந்த ஸ்டீல் ஒயர்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்துட்டு அப்புறம் காங்கிரீட் போர் பண்ணுவோம். என்ன சொல்றது உங்களுக்கு? ஆனா போஸ்ட் டென்ஷனிங்ல கதையே வேற. என்ன செய்வோம் அப்படின்னா உள்ள உள்ள டெண்டானா லூசா தான் இருக்கு, இப்படி படுத்துட்டே அப்படி கிடக்கு டெண்டான்ஸ்னா. ஓகேவா? இத வச்சிட்டு காங்கிரீட்டா போட்டு இழுனதுக்கு அப்புறம் ஹைட்ராலிக் ஜாக் கொடுப்பாங்க. அதுல எலாஸ்டிக் சர்டனிங் வராது. இங்க வந்து எதுவுமே பண்ண போறது இல்ல. புரிதல சொன்ன ஹைட்ராலிக் ஜாக் வச்சு போர்ஸ் கொடுத்துட்டு நட்டை வச்சு ஸ்ட்ரைட்டா வந்து கட்டிடுவாங்க. ஐ மீன் போல்ட் வந்து நட்டா அந்த வெஜ்ஜி போன் ஷேப்லயோ இல்ல பிளாக் ஷேப்லயோ நல்லா வச்சு கொடுத்துருவாங்க. இதுதான் கதை. அதாவது ஒரு இது லாஸ்ட் யூனிட் பிரிக்ஷன் ரெண்டுலயுமே வரும். அறவே வராது அப்படின்னா எலாஸ்டிக் சர்டனிங் இருக்கிறதுனால அதை மென்ஷன் பண்றேன். நீங்க சொல்றபடி ஒரு பாயிண்ட் யோசிக்கலாம். எந்த பாயிண்ட் யோசிக்கலாம் அப்படின்னா
இதை இவன் குடுக்கல அப்படின்னா, அதாவது ப்ரீ டென்ஷனிங்ல வர்ற மாரி ஃபிரிக்ஷன் வந்து அது வராது. எதுல வராது அப்படின்னா, போஸ்ட் டென்ஷனிங்ல வராது. வராதுன்னா, அறவே வராதுன்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சமா வரும் ஃபிரிக்ஷன். டெண்டான் வந்து நம்ம குடுக்கும்பொழுது லைட்டா கான்கிரீட்டோட உராய்வு ஏற்படும்போது. அப்படிதான் சொல்லுவேன். சார், அதாவது ஸ்டாண்டர்ட் புக் படி குடுத்துருக்கிறதுல உங்களுக்கு எலாஸ்டிக் சரௌண்டிங் அறவே வராது. எதுல வராது அப்படின்னா, நம்மளுக்கு போஸ்ட் டென்ஷனிங்ல வராது. இப்போதைக்கு டி ஆன்சர் வச்சுக்கிறேங்க. நான் பழைய கொஸ்டின் பேப்பர் ஏதாச்சும் கேள்விஸ் வச்சு நான் பாத்துக்கிறேன். அதாவது ஃபைனல் கீ, டென்டேட்டிவ் கீல. அதுல ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மாத்தி குடுக்குறேன். கிளியர்? ஓகே. அப்படி தவறா இருந்தாலும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன் சார். இதுக்கு மேல உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே. அடுத்து இதுக்கு டி தான் கரெக்ட் ஆன்சர். சார் மத்தவங்களுக்கு யாராச்சும் டவுட் இருக்கா? உங்கள பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்க. நான் அதுக்கு இது குடுக்குறேன். எக்ஸ்பிளனேஷன் குடுக்குறேன். வேற? கிளியர்? அடுத்து போலாமா? ஓகே. அடுத்து பாதி பேர் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா, ஆ ஒரு சில பேர் எனக்கு அனுப்பும்போது அந்த அந்த டெஸ்ட் புக்கா அப்புறம் அந்த அப்ளிகேஷன்லயே எனக்கு ஸ்கிரீன்ஷாட் ஒரு சில பேர் அனுப்புறீங்க. க ஒரு சில விஷயங்கள் தவறா இருக்கு. அது 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 ஓகே எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா சில விஷயங்கள் வந்து முக்காவாசி வந்து அது வந்து எல்லாமே நீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நமக்கு வந்து இப்ப அந்த ட்ரக்கோட எந்த அளவுக்கு வால்யூம் கொள்ளும் அப்படின்னு நான் ஒரு இது குடுத்திருந்தேன் எஸ்டிமேஷன்ல. அதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஆதார் புக்ல வேற மாரி இருக்கு. எல்லா அப்ளிகேஷன் ஆப்லயுமே ஒரு மாரி இருக்கு. அதுக்கடுத்து இன்னொரு கொஸ்டின் குடுத்திருந்தேனே, என்னது? கோட் புக்ல இருக்கிறதே வந்து எல்லா அப்ளிகேஷனுமே தப்பா குடுத்து வச்சிருந்தாங்க. அப்ப அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்னா சேலஞ்ச் எப்படி பண்ணுவாங்க? கண்டிப்பா நம்பனா பண்ணுவோம். நம்ம இன்ஸ்டிடியூட்லயும் பண்ணுவோம். அப்படிங்கும்போது சேலஞ்சு நம்ம கரெக்ட்டா ஸ்டாண்டர்ட் புக்ல வச்சு பண்ணும்போது, அதுக்கு தான் டென்டேட்டிவ் ஆன்சர் குடுக்குறதுனா உங்களுக்கு வேஸ்ட். அதுல 20 கொஸ்டின் 22 கொஸ்டின் தப்பா தான் இருக்கும். மினிமம் 15 கொஸ்டினாச்சும் தப்பா இருக்கும். அதுல நீங்க மாட்டிக்கிருவீங்க. நீங்க வந்து கம்பேர் பண்ணி பார்க்கிறது தப்பு இல்ல. நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கிறது ஸ்டாண்டர்ட் புக்கோட நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும். அந்த பேஜ் நம்பர் எடுத்து வச்சு நீங்க பார்க்கணும். அதுதான் நான் உங்களுக்கு பெஸ்ட்ன்னு சொல்லுவேன். ஏன்னா, இன்னைக்கு உங்களுக்கு அந்த ஆப்ஷன் திருப்தியா இருக்கும். நாளைக்கு நம்ம இன்ஸ்டிடியூட்டோ இல்ல வேற இன்ஸ்டிடியூட்டோ என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க சேலஞ்ச் கண்டிப்பா பண்ணுவாங்க. அன்னைக்கு பண்ணும்போது அந்த இத வச்சு உங்களுக்கு மார்க் வராது. ஸ்டாண்டர்ட் புக்ல என்ன இருக்கோ அத வச்சு தான் வரும். கிளியர்? என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? நீங்க பண்ணாதீங்க அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். என்னைக்குமே அத நான் சொல்லவே மாட்டேன். எஜுகேஷன் ஃபீல்ட்ல இருந்து இது தப்பு அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். எல்லாமே ஒரு லேர்னிங் தான். ஆனா விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஸ்டாண்டர்ட் புக்க அப்ப வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கு தான் இங்க போகணும். புரியுதா என்ன சொல்றேன்ல? ஓகே. 839 வாங்க. கான்கிரீட் பார் ப்ரீஸ்ட்ரெசிங் ஒர்க். இப்ப நான் இதே சொல்றேன் பாருங்க. இப்ப இதுல என்ன குடுத்திருக்காங்க? கான்கிரீட் பார் ப்ரீஸ்ட்ரெசிங் ஒர்க் should have மினிமம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்குன்னு குடுத்திருக்காங்க. இதுல நமக்கு தெரியும். ப்ரீஸ்ட்ரெசிங் கான்கிரீட்ல மினிமம் கிரேட் ஆஃப் கான்கிரீட் எவ்வளவு குடுக்கணும்? ஜஸ்ட் உங்களுக்கு நான் சொல்றேன். அதாவது ப்ரீஸ்ட்ரெஸ்ல எவ்வளவு குடுப்போம்? அதாவது இதுக்கு வந்து எவ்வளவு குடுப்போம்? M40 குடுப்போம். ப்ரீ டென்ஷனிங்க்கு. போஸ்ட் டென்ஷனிங்க்கு M30 குடுப்போம். சார் புரியுதா நான் சொல்றேன்? பொதுவாக ப்ரீஸ்ட்ரெஸ் கான்கிரீட் குடுத்திருக்கான். கிளியர்? ஓகே. இப்ப இந்த மாதிரியான விஷயத்துல நீங்க யோசிப்பீங்க. அதாவது மினிமம் ப்ரிசிஷன் கான்கிரீட் குடுத்திருக்கான். கேஸ்ல குடுத்திருக்கான். அப்ப எல்லாத்தையும் ஒவ்வொரு ஜீரோ ஆட் ஆகும். அதெல்லாம் அடுத்து பாத்துக்கலாம். இப்படி குடுக்கும்போது நீங்க இதுல இருக்கிறதுலே எது மினிமம் 30 இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? அந்த 30 குறையிற காசு தான் நீங்க டிக் பண்ணணும். அப்ப இருக்கிறதுலே அதிகம்ங்கிறது நமக்கு மினிமம்ங்கிறபோது நம்ம 30 க்கு 40 இடையில எடுத்துட்டோம்னா, அப்ப வந்து 380 அப்படி நீங்க போடக்கூடாது. ஏதாச்சும் ஒரு இதுல அப்ளிகேஷன்ல குடுத்திருக்கான் அப்படின்னா, இத நீங்க போய் டிக் பண்ணக்கூடாது. இதான். அப்ப இதுல மினிமம்ங்கும்போது நம்ம இது 2ல எது மினிமம்? M30 தான் மினிமம். அப்ப அதான் எடுத்துக்கணும். அப்ப சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கிளியர்? புரியுதா நான் சொல்றேன்? M30 ஓட 28 டேஸ் ஓட ஸ்ட்ரென்த் இது 30 மீட்டர் பர் எம்எம் ஸ்கொயர்ட். அவன் கேஜி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துட்டதுனால தான் 30 3 எழுதிருக்கேன். கிளியர்? கொடுத்துட்டாங்க. 840. ஃபுல்லி ப்ரீஸ்ட்ரெஸ்ட் கான்கிரீட் பீம் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது பார்ஷியலி ப்ரீஸ்ட்ரெஸ்ட் கான்கிரீட், ஓகேவா? ஃபுல்லி ப்ரீஸ்ட்ரெஸ்ட் கான்கிரீட் இருக்கு. இந்த ஃபுல்லி ப்ரீஸ்ட்ரெஸ்ட் கான்கிரீட் என்ன செய்யும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த இதுல என்ன பார்ட் ஆஃப் லோட் வருதோ அந்த ப்ரீஸ்ட்ரெஸ் கான்கிரீட்ல அந்த டைப் ஆஃப் லோட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணும். வெர்டிகல் லோடு, லைன் லோடு அப்படினா இல்ல. அது என்ன டைப் ஆஃப் லோடு அந்த இடத்துல என்ன பார்ட் ஆஃப் லோடு வருது? டோட்டல் ஸ்பான்ல சென்டர்ல வருதா? த்ரூஅவுட் தி ஸ்பான் வருதா? இல்ல ஒரு குறிப்பிட்ட எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து ஒரு எக்ஸ்கியூஷன்ஸ்ல வருதா? இல்ல எனக்கு வந்து உங்களுக்கு யூபிஎல் வருதா? அப்படினா அந்த கிவன் அந்த இதுல என்ன டைப் ஆஃப் லோடு வருதோ அந்த ஃபுல் லோடு என்ன செய்யணும்? ஃபுல் ப்ரீஸ்ட்ரெஸ் கான்கிரீட்ல எடுக்கும். அப்ப என்ன வரும் அப்படின்னா சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே. மொத்த ப்ரீஸ்ட்ரெஸ் கான்கிரீட்ல இப்ப ரீசெண்டா வந்து 1 to 2 क्वेश्चन தான் மேக்ஸிமம் எப்பயும் கேட்பான். ஆனா இப்ப ரீசெண்டா ஒரு क्वेश्चन தான் கேட்டுட்டு இருக்கான். ஓகே. பாத்துக்கங்க. 841. இது மாதிரி பெருசா டேட்டா கொடுத்தாவே ஆப்ஷன் வச்சு நீங்க முடிவு பண்ணிடுவீங்க. இருந்தாலும் நான் வாசிக்கிறேன். என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஜஸ்ட் சொல்லணும்னு கொடுத்திருக்காங்க. நீங்க 10 மீட்டர் லாங் சிம்பிளி செப்பரேட் ப்ரீஸ்ட்ரெஸ் கான்கிரீட் பீம் ப்ரீஸ்ட்ரெஸிங் ஃபோர்ஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னா P கொடுத்திருக்கான். எலக்ட்ரிசிட்டி E கொடுத்திருக்கான். E சார் C இல்ல E ஏரியா ஆஃப் தி கிராஸ் செக்ஷன் A
செக்ஷன் மாடல் Z கொடுத்துட்டான். பெண்டிங் மோட் டியூ டு டெட் லோட் கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா MG கொடுத்துட்டான் டெட் லோட. அதுக்கடுத்து லைவ் லோட் வந்து MQ கொடுத்துட்டான். பெண்டிங் மோட் டியூ டு டெட் லோட் அண்ட் லைவ் லோட் டாப் வைப்பர் அட் மிட் ஸ்பேன் இஸ் யுவர் பேர் கொடுத்துட்டான். ஓகே. அவன் என்ன கொடுத்துருக்கான்னா டாப் வைப்பர் தான் கேட்டிருக்கான். அவன் டாப் வைப்பர் போடும்போது படம் வந்து ஜஸ்ட் வரைய பார்த்துருக்கேன். அப்ப உங்களுக்கு ஒரு ப்ரீசியஸ் கான்கிரீட்னு வச்சுக்கோங்க. B வந்து ரெக்டாங்கிள் செக்ஷன் வச்சிருக்கேன். இப்ப எனக்கு இதுக்கு கேரக்டர்ஸ் போடும்போது எனக்கு இப்படிதான் வரும். அதாவது B/A தான் வரும். எல்லாரும் படிச்சிருப்பீங்க. ஃபுல்லாவே பிளஸ் தான். இதுக்கு வந்து அது ப்ரீசியஸ் கான்கிரீட். அது எசென்ட்ரிக்கல் அந்த டென்டான வச்சுக்கோங்கள. அதுல ஒரு எசென்ட்ரிசிட்டி உள்ள கொண்டு வரேன் அப்படிங்கக்கூடிய பட்சத்துல எனக்கு என்ன செய்ய வரும் அப்படின்னா மேல மைனஸ் கீழ பிளஸ். அதாவது மேல கம்ப்ரஸ் கீழ டென்ஷன். இது B/Z எசென்ட்ரிசிட்டி உள்ள கொண்டு வரலாம். அதுக்கடுத்து டெட் லோடுக்கு தனியா லைவ் லோடுக்கு தனியா வரையணும்னு வச்சுக்கோங்க ஒருவேளை. அப்ப ஒருவேளை நான் டெட் லோடுக்கு தனியா கொடுக்குறேன். அப்ப டெட் லோடு மேலதான் வருது. டெட் லோடுக்கு தனியா கொடுத்தேன் அப்படின்னா மேல டிபே பிளஸ் தான். டெட் லோடுக்கு லைவ் லோடு. அப்ப என்ன வந்துடும்? மேல டென்சல் கீழே கம்ப்ரசிவ் கீழே கம்ப்ரசிவ். இது டெட் லோடு கொடுக்குறேன். இது லைவ் லோடு கொடுக்குறேன். அப்ப டெட் லோடுங்கிறத என்ன கொடுத்துருக்கான்? MG மென்ஷன் பண்ணிட்டான். அப்ப டோட்டல் செக்ஷன் மாடல்ஸ் லைவ் லோட MQ மென்ஷன் பண்ணிட்டான். அப்ப டோட்டல் செக்ஷன் மாடல்ஸ். அப்ப இது போடும்போது நமக்கு என்ன சார் வரும் அப்படின்னா அதாவது இங்க இருக்குல்ல B/A இருக்குல்ல அது பிளஸ் தான். இங்க என்ன இருக்கு? அவன் எதுல கேட்டிருக்கான்? இந்த செக்ஷன்ல எங்க கேட்டிருக்கான்? டாப்ல கேட்டிருக்கானா பாட்டம்ல கேட்டிருக்காங்களா? மிட்லயே எங்க கேட்டிருக்கான்? டாப்ல கேட்டிருக்கான். டாப்னா அப்படியே மேல எல்லாத்தையும் பாருங்க. B/A பிளஸ் B/A. இங்க என்ன இருக்கு? மைனஸா? அப்ப மைனஸ் P/Z. இங்க மேல என்ன டென்சைல் தான் பிளஸ் டெட் லோடுக்கு. டெட் லோடு சார் MG over Z. இங்க மேல டென்சைல் தான். அப்ப என்ன வரும்? பிளஸ் MQ over Z. எது நமக்கு ப்ரீசியஸ் கான்கிரீட்ல அட் டாப்ல இதான் இம்பார்ட்டன்ட். ஒருவேளை பாட்டம் கொடுத்துட்டனா கீழ அப்படியே எடுக்கணும். அப்ப என்ன வரும்? ட்ரான்ஸ்வர்ஸ் ஃபுல்லா B/A தான். இது எந்த பிரச்சனை இல்ல. இது என்ன இருக்கும்? கீழ வந்து பிளஸ் இருக்கு. அப்ப பிளஸ் PE over Z வரும். இங்க என்ன இருக்கு? கீழ மைனஸ் இருக்கு. அப்ப டெட் லோடு டோட்டல் பை Z. இங்கே மைனஸ் தான். லைவ் லோடு மைனஸ் Z. இது எப்ப சார் அப்படின்னா அட் பாட்டம்ல. நம்ம கேட்டிருக்கிறது டாப் தான். ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பிளஸ் பிளஸ் அதுக்கு மைனஸ் அதுக்கு பிளஸ் இங்க என்ன பாருங்க. ஃபர்ஸ்ட் பிளஸ் அடுத்து மைனஸ் பிளஸ் பிளஸ். A இஸ் கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? புரியுதா சொல்றேன்? ஓகே. சார் கவனிக்கிறீங்களா? ஓகே. அடுத்து இந்த அளவுக்கு கேட்பானா சார்? சார் ஓகே. இந்த அளவுக்கு கேட்பானா நீ பயப்பட வேண்டியது இல்ல சார். ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கிறீங்க. இப்பதான் ஏஐ கண்ணாபின்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டானா இது இதா போன டைம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது ஆன்லைன்ல நீங்க டெஸ்ட் எழுதுற மாதிரி ஐ மீன் கம்ப்யூட்டர் பேஸ்ல நீங்க டெஸ்ட் எழுதுற மாதிரி இருந்ததுனால ரொம்ப ஈஸியா கேட்டுட்டான். இப்ப முடிஞ்சு போஸ்டிங் கவுன்சிலிங் போய் தந்தாங்க நான் தெரியும். ஆனா இந்த டைம் அப்படி கேட்பான்னு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா போன டைம் ரொம்ப ஈஸியா கேட்டுட்டானே. அப்ப இந்த டைம் கொஞ்சம் வேகமா தான் இருக்கும். அப்ப இதான் உண்மை. அதுக்கு தான் நீங்க ரெடி ஆகிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. The loss of resistance due to elastic hardening of concrete is least in அப்படின்னு இருக்கலாம். அதாவது loss of resistance due to அந்த loss என்ன elastic hardening of concrete is least in கொடுத்துருக்கோம். அப்ப least in அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட elastic hardening வந்து எங்க வரும் அப்படின்னா ப்ரீ டென்ஷன்ல வரும். எங்க வந்து லீஸ்டா இருக்கு நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னேன். இதுக்கு ரொம்ப லீஸ்டா இருக்கு மைனூட்டா இருக்கும் பாயிண்ட்ல வரும். ஆனா நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னேன். எங்க சொன்னேன்? போஸ்ட் டென்சைல் பிப்ல சொன்னேன். சார் உங்களை சொன்ன அப்ப என்ன கேட்டீங்க? ப்ரீசியஸ் கான்கிரீட் அவ்வளவு கொடுத்தேன் ரொம்ப நேரமா. ஓகே. அப்ப போஸ்ட் டென்சைல்ல தான் ரொம்ப லீஸ்டா வரும். அதான் செய்வோம் நம்ம ப்ளூல கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்ப B இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அவன் என்ன கொடுத்தாங்க? லீஸ்ட்லயும் கொடுத்துருக்கான். ஒருவேளை 0 அப்படின்னு கொடுத்ததாலுமே இதுதான். அப்ப அவன் என்ன செஞ்சான்? அந்த 0.0 சம்திங் வரக்கூடிய அந்த எமோல வரக்கூடிய அந்த கான்ட்ராக்ஷன் அந்த எலாஸ்டிக் சால்வரிங்க அவன் என்ன செஞ்சிருக்கான்? 0 க்கு கன்சிடர் பண்ணினா அர்த்தம். அது B இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Okay, sir. In which one of the following post tensioning concrete system the high tension bar are threaded at the ends? Okay, என்ன கேட்டிருக்கேன்னா போஸ்ட் டென்ஷன்ல மொத்தம் 3 மெத்தட் இருக்கு. பிரேசனேட்டட், EMCL சிஸ்டம், மேக்னட் பிளாக்கர் சிஸ்டம். பிரேசனேட் சிஸ்டம்ல நம்ம எந்த எண்ட்ல செய்வோம்? அது நம்பர் ஆஃப் வயர்ஸ் கொடுத்திருப்போம். வெஜ் கோன் ஷேப்ல கொடுத்திருப்போம். அதுக்கு என்ன கொடுத்திருப்போம்னா அந்த வயர்ஸ் எல்லாமே நம்ம ஸ்ட்ரெச் பண்ணும்போது லாஸஸ் வந்து கம்மியாகும். அதே சேம் டைம் மேக்னட் பிளாக்கர் சிஸ்டம்ல நம்ம என்ன செஞ்சிருப்போம்னா அந்த டெண்டான்ஸ் கிரியேட் பண்ணிருப்போம். பல வயர்ஸ் வந்து த்ரெட்டா கொடுத்து டெண்டான்ஸ் வந்து கொடுத்து வச்சிருப்போம். இப்போ நீங்க வந்து
லாஸஸ் அதிகமா ஃபர்ஸ்ட் வர மாதிரி இருக்கும். ஆனா அந்த லாஸஸ் என்ன செய்யலாம்னா கண்ட்ரோல் பண்ணிடலாம் குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம். இங்க என்ன வச்சு குடுத்துருப்போம் அப்படின்னா, நம்ம வந்து ஆங்கரேஜ் வந்து பிளாட் ஷேப்ல குடுத்துருக்கோம். பிளாட்டா குடுத்துருக்கோம். ஓகே. அதே வந்து நம்மளோட இதுல என்ன குடுத்துருப்போம் அப்படின்னா, பெரிய ராட் மாரி குடுத்துருப்போம். என்னன்னா, எண்டுல வந்து நட் அண்ட் போல்ட் யூஸ் பண்ணி டைட்டா கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம். எது ஹைட்ராலிக் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம். இதுல லீவ்ஸ்கல் சிஸ்டம். இதான் கதை. இங்க என்ன குடுத்துருக்கான்? அதாவது இன் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோவிங் போஸ்ட் டென்சைல் ஆங்கரேஜ் சிஸ்டம் இந்த ஹை டென்ஷன் பார் ஆர் த்ரெட்டட் இன் தி எக்ஸ் குடுத்துருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் சொன்னதுல நம்பர் ஆஃப் வயர்ஸ் வந்து வச்சிருக்கோம். ரெண்டாவது சொன்னதுல நம்பர் ஆஃப் வயர் டென்டானா த்ரெட் பண்ணி வச்சிருக்கோம்னு சொன்னேன். மூணாவது பெரிய ராட் மாதிரி வச்சிருப்பாங்க டென்டான் அப்படின்னு சொன்னேன். அப்ப என்ன கொடுத்திருக்கான்? அதாவது இந்த ஹை டென்ஷன் பார் ஆர் த்ரெட்டட் அண்ட் தி எக்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்கான். அப்ப என்ன சொல்ல வரான்? கவனமா இருக்கணும். த்ரெட்டட் என்னன்னு கொடுத்துட்டான். த்ரெட்டட் என்னன்னா அத வந்து ஒரே கம்பியா வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப ஒரே கம்பியா வச்சிருக்காங்க. எண்டில் என்ன செய்வாங்க? நட் அண்ட் போல்ட் வச்சு கனெக்ட் பண்றோம்னு அர்த்தம். அதான் அவங்க எண்ட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன கொடுப்போம்? பிரேசினேட்டா, மேக்னம் பிளாட்டமா, லீஎம்சிக்கல். டக்குனு சொல்லுங்க. டிஎம்சிக்கும் அதான் பார் கொடுத்துட்டாங்க. எண்ட்ல வந்து பார் வந்து த்ரெட்லயும் ஒரே தான் வச்சுக்கோங்க. அப்ப என்ன வரும் நமக்கு? லீஎம்சிக்கல் சிஸ்டம். எதை வச்சு கனெக்ட் பண்ணிருப்பாங்க அந்த எண்ட்ல அப்படின்னா நட் அண்ட் போல்ட் வச்சு கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இதான் கீவேர்டு இதுல. இது வந்து இருக்கிறதுல ஓல்டஸ்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. எத்தனை வருஷம்? 400 வருஷம் பழமையான மெத்தட். எது? லீஎம்சிக்கல் சிஸ்டம்ங்கிறது. கிளியர்? C is the correct answer. 844. For the protection of pre-designated member on large scale. Okay. A system usually adopted is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே தெரியும். அவன் pre-designated மென்ஷன் பண்ணிட்டான். pre-designated இருக்கிறதே ஒரே ஒரு மெத்தட் தான். என்ன மெத்தட்? Fourier system. அப்ப C is the correct answer. Clear? எல்லாரும் புரியுதா? Okay. அடுத்து 845. The extreme stress at the top and the bottom edge. Top line கொடுத்துருக்கான், அந்த bottom edge லையும் கொடுத்துருக்கான். Pre-stressed beam when tendon are placed along the long lines of the beam. Okay. Extreme stress வந்து top line bottom line கேட்டான். ஓகே, உங்களுக்கு டெட்லோ லைன் வந்து மென்ஷன் பண்ணல. ஆன்சர் அப்பவே தெரியும். அப்ப என்ன சொல்ல வரான்? டாப் லையா இருந்தாலும் பாட்டமா இருந்தாலும் ஃபுல்லாவே டைரக்ஷன்ஸ் என்ன வரும் உங்களுக்கு? P by A தான். அதே வந்து ஸ்ட்ரெஸ் லிமிட் மாறும்போது எப்படி வரும் உங்களுக்கு? மேலே கம்ப்ரசிவ் தான், கீழே டென்சைல் தான். SSC வச்சு மாறும்போது அப்ப PE டிவைடட் பை Z, PE டிவைடட் பை Z. மேலே கம்ப்ரசிவ்ன்றதுனால மைனஸ், கீழே டென்சைல்னால பிளஸ். இதானே என்ன சொல்றது உங்களுக்கு? இப்போ டாப்ல எடுங்க. டாப்ல என்ன வரும்? P by A minus PE வகுத்தல் Z. பாட்டம்ல என்ன வரும்? PE by PE என்ன சொல்றாங்க? மொமெண்ட் ஈக்குவல் டு அந்த ஃபோர்ஸ் இன்டு எசென்ட்ரிகல் டிஸ்டன்ஸ், பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அதான் மொமெண்ட். அப்ப கீழ என்ன வரும்? பிளஸ் தான் P by A பிளஸ் PE by Z வரும். அப்ப இங்க பிளஸ் தான் முன்னாடி. இங்க இருக்க மைனஸ் பிளஸ் ரெண்டு வருது. சேர்த்து ஒரே இடத்துல எழுதுனா P by A PE க்கு பதிலா என்ன எழுதலாம்? கீழ Z, இங்க பிளஸ் ஆர் மைனஸ். டாப் பாட்டம் சொல்லಬಹುದು. சார் கிளியர்? எல்லாரும் புரியுதா? ஓகே தானே? இது எங்க இருக்கு? ஆப்ஷன் A ல இருக்கு. பிளஸ் ஆர் மைனஸ். பிளஸ்ங்கிறது டாப்புக்கு, மைனஸ்ங்கிறது பாட்டம். சரி, பிளஸ்ங்கிறது பாட்டம்க்கு, மைனஸ்ங்கிறது டாப். சார் ஓகே தானே சார்? மைனஸ்ங்கிறது டாப். ஓகே. A is the correct answer. சார் கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க சார், அப்பதான் ஸ்பீடா மூவ் பண்ண முடியும். அடுத்து which of the following classes occur only in post tensioning கொடுத்துட்டான். அப்படியே டேக் பண்ணுங்க. சிகேஜா கான்கிரீட், ஓகே, கிரீட் கான்கிரீட், இதெல்லாம் ரெண்டுலயும் வரும். அதுக்கு என்ன கொடுத்தானா அதே क्वेश्चन தான் ரிப்பீட் ஆயிருக்கா? ஆப்ஷன் வந்து நம்ம டி ல லாஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருந்துச்சு, இவ பி ல கொண்டாந்து வச்சிருக்கோம். ஓகே சார், இந்த क्वेश्चन வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கங்க. நான் வந்து உங்களுக்கு புக்க பார்த்து நான் சொல்றேன். ஓகே, 846 அதே क्वेश्चन தான் நல்லா ரிப்பீட் ஆயிரும். ஓகே, அடுத்து 847. The suitable system for pre-tensioned beam is அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்பதான் மேல பார்த்தேன், இது ரிப்பீட் தான். Fourier system, pre-tensioned. அடுத்து 748. Which one of the following is categorized as long-term loss of precious in precious நம்பர் கொடுத்துட்டான். long-term loss இது சார் உங்களுக்கு தெரியல, பல வருடங்கள் ஆக ஆக அதுக்கப்புறம் உள்ளவர்கள் ஸ்ட்ரெயின் கிரியேட் ஆகும் டைட்ட பொறுத்து. எது? தன்னுடைய ஓன் டெட் லோடுக்கு, ஐ மீன் கான்ஸ்டன்ட் லோடுக்கு. எது சார்? லாங் டர்ம் வந்து என்ன வரும் உங்களுக்கு உள்ளவங்க? சார் உள்ளுக்குள்ள லாங் டைம் வந்தாவே இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ வந்து நீங்க ஓடிட்டே இருக்கீங்க ரொம்ப தூரத்துக்கு. அப்ப ரொம்ப தூரத்துக்கு ஓடிட்டே இருக்கீங்க என்ன ஆகும்? நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள நம்பர் தான். போக 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 உங்களுக்கு எனர்ஜி லாஸ் ஆகி உங்களால ஒரு லிமிட்டுக்கு மேல ஸ்பீடா ஓட முடியாது. ஸ்பீட் கம்மியாயிரும். நடக்கிற ஸ்டேஜ் வந்துருவீங்க. நடக்கிற மாதிரி ஓட ஆரம்பிச்சிருவீங்க. என்ன சொல்றது உங்களுக்கு? அப்ப என்ன ஏற்படும்? உங்ககிட்ட தளர்வு ஏற்படுத்துறோம்.
கிளியர் தானே சார்? என்ன சார் புரியுதா உங்களுக்கு? அப்ப உங்களுக்கு லாங் டேர்ம் ஆக ஒண்ணு உள்ளுக்குள்ள கிரிப்னால எஃபெக்ட் ஆகும். ஓகே. அதாவது ஒரு மெம்பருக்கு கிரிப்ஷன் வரலாம். தன்னோட இதனால ஓனுனால கிரிப்ஷன். அந்த கிரிப்ஷன் வரும்போது உள்ளுக்குள்ள இன்னொரு லாஸ் உள்ளுக்குள்ள வந்துரும். என்ன வந்துரும் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டீல் என்ன செய்யும்? அந்த டெட்லோடே எடுத்து நாளாக ஆயிடும்னா அது ரிலாக்ஸேஷன் லாஸ் ஏற்பட்டுருக்கும். ஸ்ட்ரெஸ் இழப்பு ஏற்பட்டுருக்கும். அதாவது ஸ்ட்ரெஸ் இழப்பு ஏற்பட்டு அது எப்பயும் போலதான் வெயிட் தாங்கும். வெயிட்ல இந்த கூடுதல குடுக்கல. உள்ளுக்குள்ள தாங்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் லிமிட் வந்து இறந்துரும். தளர்வு ஏற்பட்டு ரிலாக்ஸேஷன் ஏற்பட்டு ஸ்ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப கிரிப்பும் ரிலாக்ஸேஷன் ஸ்டீலும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். கான்செப்ட் வைஸ் தான் அது மாறும். அப்ப என்ன வரும் அப்படின்னா நீங்க கிரிப்பை பத்தி மென்ஷன் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் எலாஸ்டிசிட்டி கொடுத்துருக்கான் தப்பு, ரெண்டாவது அக்ரெசிவ் கொடுத்துருக்கான் தப்பு, லாஸ்ட் கிரிப்ஸ் கொடுத்துருக்கான் தப்பு. அப்ப என்ன வரும்? லாஸ்ட் டியூ டு ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஸ்ட்ராண்ட்ஸ். ஸ்ட்ராண்ட்னா பல பாரம் வந்து த்ரெட் பண்ணி வச்சிருக்காரு. கிளியர்? என்ன சொல்றது உங்களுக்கு? அப்ப பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே. அடுத்து 849 வாங்க. மேட்ச் தி ஃபாலோவிங் அண்ட் பிக் தி ரெசிஸ்டன்ஸ். இது வேணாம்னு சொன்னா எடுத்து வச்சிருக்காங்க. சரி ஓகே. பாத்துக்கங்க சார். அதாவது எண்ட் பிளாக் கொடுத்திருக்காங்க. எண்ட் பிளாக் தான கேட்க வாய்ப்பு இல்ல. நான் பாத்துக்கிறேன். எண்ட் பிளாக்னா என்ன? அந்த ஆங்கரேஜ் இருக்குல்ல. நம்ம வந்து ஹைட்ரல் ஜாக் மூலமாவோ இல்ல எலக்ட்ரிக்கல் ஏதோ ஒரு மாதிரி இப்ப ஹைட்ரல் ஜாக் தான் உங்களுக்கு யூஸ் பண்றாங்க. ஹைட்ரல் போர்ஸ் சப்ளை பண்ற மாதிரி ஜாக் மூலமா. அவங்க கொடுக்கும்போது அங்கனா அந்த பஸ்டிங் டென்ஷன் நடக்கும். இங்க எண்ட் பிளாக்ல. அப்ப ஏக்கு 4. இதெல்லாம் லைட்டா பாத்துக்கிறேன். கேட்க வாய்ப்பு இல்ல. டைப் 1 வந்து எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு அந்த டென்சிட்டி வராது. அதான் சொன்னேன். ஃபுல்லி பிசினஸ் கான்கிரீட், பார்ஷியல் பிசினஸ் கான்கிரீட் அப்படின்னு இருக்கும். டைப் 1, டைப் 2, டைப் 3 இருக்கும். அதுல டைப் 1 என்ன சொல்லும்னா ஃபுல்லா பிசினஸ் பண்ணிடுவோம். அதுல டென்சில் ஸ்ட்ரெஸ் வந்து மென்ஷன் பண்ணிருக்க மாட்டோம். நோ டென்சில் ஸ்ட்ரெஸ் டெவலப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்ப பிக்கு என்ன சார் வரும் அப்படின்னா 2 வரும். டிரான்ஸ்மிஷன் லென்த் இங்க வரும் அப்படின்னா ப்ரீ டென்ஷனட் பீம் எழுதிக்கிறேன். அப்ப சிக்கு 2 சாரி பிக்கு 1 சிக்கு 2 லாஸ் ஆஃப் பிசினஸ் கொடுத்துட்டோம். எலாஸ்டிக் ஸ்ட்ராட்டினிங் வந்து ப்ரீ டென்ஷன்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி லாஸ் தான். அப்ப பொதுவா தான் ப்ரீ டென்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன வரும்? டிக்கு 3 வரும். அப்ப 4 1 2 3 இங்க இருக்கு பாருங்க. 4 1 2 3 சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே. அடுத்து 850 என்ன சார் கொடுத்திருக்கான்? இன் ப்ரீஸ்டஸ் கான்கிரீட் மெம்பர் the finite deflection due to explode including the effect of temperature creep leakage shall not exceed அப்படின்னு கொடுத்துட்டான். என்ன சார் வரும்? ஆல்ரெடி இதுலயே கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஆன்சர்லயே கொடுத்துருப்பேன். என்ன வரும்? ஸ்பான் பை 250. ஓகே. பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 300 வராது சார். ப்ரீஸ்டஸ்ல வந்து 300 தானே சார் வரும் டிஃப்ளெக்ஷன். சிங்கிள் ஸ்கிரீன் ஃபைனல் டிஃப்ளெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஒரு நிமிஷம். அப்படியே இந்த பிடிஎஃப் ஓபன் பண்ணி பாத்துக்கிறேன். வெயிட். ஒன் 343 தானே போட்டுருக்கு சார். கரெக்ட் தான் சார். ஸ்பான் பை 2 தான் கொடுத்திருப்பாங்க. IS 1343 2012 கிளாஸ் நம்பர் 18.5.2 செக் பண்ணிக்கிறேன். எந்த இடத்துலனா IS 1343 2012ல கிளாஸ் வந்து 18.5.2 அதுல வந்து ஃபைனைட் டிஃப்ளெக்ஷன் டியூ டு ஆர் ரூட் கண்டிஷன் கொடுத்திருப்பாங்க. இன்க்ளூடிங் எஃபெக்ட்னா டெம்பரேச்சர் கிரீவியஸ் லீக்கேஜ் எல்லாம் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சார் கிளியர்? புரியுதா சொல்றேன்? இந்த கிளாஸ் நான் வச்சிருக்கேன். போட்டுக்குள்ள பாக்குது. ஓகேவா? ஓகே. சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் சார். அடுத்து 851. The propane a tetan is parabolic. கொடுத்தாச்சு. அதுக்கு எதுனா சென்ட்ரல் டிப்ரைம் கட்சி கொடுத்தான். எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் கிரேட்லி PDS கொடுத்தான். அதாவது பிரெயின் ஃபோர்ஸ் வந்து PDS கொடுத்தான். ஸ்பான் எல்எஸ் கொடுத்தான். வாட் இஸ் தி ஈக்குவலன்ட் அப்வர்ட் ஆக்டிங் யூனிஃபார்ம் லோட் கொடுத்தான். அவன் டென்டான் வந்து பாராபோலிக்கா கொடுத்திருக்கான். பாராபோலிக் வந்தோனே மேல சொன்னேன் 5 அந்த V எல்ஸ்கொயர் பை 43A. அதுக்கான வந்து நீங்க எதிர்பார்க்க கூடாது. அது எல்லாத்தையும் அத மென்ஷன் பண்ண கூடாது. அந்த இடத்துல பொதுவா அப்வர்ட் ஏது கீழ டவுன் ஐ மீன் மேல கொடுக்கக்கூடியவரோட டவுன்வர்டா வளைச்சு கீழ கொடுத்திருக்காங்க அப்படின்னு வந்தா ஓகே. அவன் அப்வர்ட் ஆக்டிங் கொடுத்துட்டான். கேட்டிருக்கான் யூனிஃபார்ம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டானா இதுக்கு என்ன வரும்னா ஜஸ்ட் இந்த ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி மேல சொன்னதை வச்சு எது சார் வர வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஜஸ்ட் உங்ககிட்ட கேட்கிறேன். நான் ஆன்சர் சொல்றேன். எது வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிங்க. மேல ரெண்டுக்குமே கொடுத்துட்டேன். அதாவது வெர்டிகலி டிரான்ஸ்வர்ஸ் லோடு, அதாவது வெர்டிகலி டவுன்வர்ட் லோடு
மிட் பாயிண்ட்ல வரும்போது டென்டா ஸ்ட்ரெயிட்டா இருக்கும்போது எப்படி இருக்கும், டென்டான பேராபோலிக்கா வளைச்சு விடும்போது எப்படி இருக்கும்னு நான் கொடுத்துட்டேன். இப்ப அதை வச்சு யோசிங்க. இப்படி ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க, ஆனா நீங்க படிச்சது 2 தான். என்ன வரும்? சி கரெக்ட் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த சென்டர் லைஸ் டிப் வந்து கொஞ்சம் இறக்கி வச்சிருப்பாங்கல்ல, அது ஸ்கொயர் பண்ண மாட்டாங்க. மேலே தான் பார்த்திருப்பீங்க, PE L ஸ்கொயர் தான் படிச்சிருப்பீங்க. எது 80A ஸ்ட்ரெயிட்டா வச்சிருக்க போது. அதே 5 PE L ஸ்கொயர் டிவைடட் பை 40 DA தான் படிச்சிருப்பீங்க. நான் என்ன சொல்ல புரியுதா? கிளியர்? ஓகே சார். அப்ப இது என்ன கேட்கலாம் அப்படின்னா, ஒருவேளை இந்த சைடு போகும்போது 8 மேல போயிடும், இங்க என்ன இருக்கும் B அப்படி வச்சுக்கிறேன், கீழே L ஸ்கொயர் வந்துரும். ஓகேவா? இப்படிதான் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இது என்ன வரும்னா C இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அதாவது உங்க புக்ல வந்து இந்த ஆப்ஷன் எங்கேயுமே இருக்காது. நீங்க புக் எடுத்து பாத்தீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா இது எங்கேயுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. இது மாதிரி 4 ஈக்குவேஷன் மேல உள்ள மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நீங்க அந்த இடத்துல நீங்க யோசிச்சு தான் கொண்டு வரும். லென்த் ஸ்கொயர் கொண்டு வர மாதிரி. ஓகே. அப்ப C இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இது மாதிரி கேட்க வாய்ப்பு இல்ல. விஷயம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த பிரைம், ஸ்பான், எல்டாஸ் இது மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா சப்போஸ் இது மாதிரி கட் பண்ணி விட்டுறாங்கன்னா அப்போ வந்து நீங்க பாத்துக்கணும் கொடுக்குறது. ஓகே. அடுத்து இப்படி படம் கொடுத்து கேட்பாங்க சார். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதாவது சென்டர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன வரும் உங்களுக்கு WL/4 சிம்பிள் சப்போர்ட் மட்டும் தான் ஆகாது. அப்ப WL/4 4 இங்க போகும்போது என்ன ஆயிரும்? இதுல வந்துரும். அப்போ வந்து உங்களுக்கு WE/BG/L ன்னு வரும். D is the correct answer. மத்த எல்லாமே 2.5 3.5 3 ன்னு இருக்கு. ஒரு சிம்பிள் சப்போர்ட்ல மிட் பாயிண்ட் ஒன்னு தான் வரும். 4 தான் வரும். WL/4 தான் வரும் மேக்ஸிமம் பெண்டிங். ஓகே. அத வச்சு கண்டுபிடிச்சறோம். கான்செப்ட்ல ஒன்னு கொடுத்துட்டோம். ஓகே. இதெல்லாம் சுத்திட்டு கேக்குறது ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா இதுல கேட்டா அதை எடுத்து வச்சிருக்காங்க. ஓகே. அடுத்து 753 in prestressed concrete concrete of high strength is used. அதாவது high strength concrete யூஸ் பண்ற prestressed concrete கொடுத்தாங்க. கன்சிடர் the following statement. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதாவது it resulting in smaller crosses கொடுத்திருக்காங்க. ஓகே. prestressed concreteங்கிறது என்ன சார் நம்ம பிரிட்ஜ் டெக்ஸ்ட்ல அப்ப prestress யூஸ் பண்றோம் அப்படின்னா ப்ரீ டென்ஷனிங் யூஸ் பண்றோம்ல, சின்ன ரயில்வே ஸ்லீப்பர்ஸ் யூஸ் பண்றோம்ல, ஆனா சின்ன சைஸ்ல யூஸ் பண்ணாலும் ரயில்வே ஸ்லீப்பர்னா ரயில்வே ட்ராக் போட்டுருக்காங்க, அது வரப்பே அதிகப்படியான இம்பாக்ட் ரோல் எடுக்குது, ஹை ஸ்டஃப்னஸா இருக்கு, கிராசஸ் கம்மியா இருந்தாலுமே ஒரு பெரிய பிரிட்ஜ்ல இம்பாக்ட் லோட் வருது அப்படின்னா அந்த லோட் இருக்கிற அளவுக்கு இருக்கும். இதுல நம்ம ரயில்வே ஸ்லீப்பர்ஸ்னா ஓகே. அப்ப நம்ம சின்ன ஸ்மால் கிராசஸ் கொடுத்து நம்ம ஹை அளவுல அதிக அளவுல என்ன செய்யணும் ஸ்ட்ரென்த் வைக்க முடியும். அதுக்கடுத்து பிஎஸ்எஸ் ஆர் ஆங்கிரேஜ் ஒன் ஜெனரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆங்கிரேஜ் என்ன செய்யணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நம்ம அதான் ஸ்ட்ரெச் பண்றதா பிரிஸ்டஸ்க்கான அந்த ஒன்லைனே நம்ம என்ன செய்வோம், ஒண்ணு கான்கிரீட் போரிங் பண்றதுக்கு முன்னாடி கான்கிரீட் போரிங் பண்ணதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுத்து கிளீன் பண்ணுவோம். அதை கட் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ்ட்ரா சிங்கேஜ் கிராக்ஸ் ஆர் ரெடியூஸ் சொல்றாங்க. கரெக்ட் தான். நார்மல் ஆர்ஸ்ல வர மாதிரி சிங்கேஜ் கிராக்னா வராது. அப்படியே சிங்கேஜ் கிராக் வந்தாலுமே கோடுக்குள்ள உங்களுக்கு வேல்யூ கொடுத்துருப்பான். அதாவது சிவியர் அண்ட் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல 0.1 mm கீழ போயிடக்கூடாது, அதர் கண்டிஷன்ல 0.2 கீழ போயிடக்கூடாது. IS 1343 தான் சொல்றேன். கோடுக்குள்ள கொடுத்துருப்பான். அதையும் பார்த்துக்கலாம் சார். கிளியர்? ஓகேவா? அப்ப நமக்கு அந்த மாதிரி கிராஸ் செக்ஷன் கம்மியா கொடுத்து அதிக ஸ்ட்ரென்த் வைக்க முடியும். எண்ட்ல பேசிஸ் வந்து எக்ஸ்ட்ரா டெவலப் பண்ண முடியும். அது சேர்த்து சார் சிங்கேஜ்க்காக நம்ம குறைக்க முடியும். அப்போ 1 2 3 கரெக்ட் தான். இங்க இருக்கு பாருங்க. டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? புரியுதா சார்? ஓகே. அதுக்கு அடுத்து மறந்துட்டேன் சார், நான் திரும்பவும் சொல்றேன் சார், நீங்க எனக்கு டவுட் கேட்டு क्वेश्चन அனுப்பி வச்சிருக்கீங்கன்னா நான் எப்படி மேக்ஸிமம் 2 நாளுக்குள்ள ரிப்ளை பண்ணிடுவேன். நான் ரிப்ளை பண்ணல அப்படிங்கறதால நீங்க எது மனசு கட்டப்பட்டுக்க கூடாது. நான் நிறைய பேர் பண்ணிடுவேன். நான் ஒரு தடவை இன்னைக்கு தான் ஓபன் பண்ணேன். அவர் 3 நாளுக்கு முன்னாடி அனுப்பி வச்சிருந்தாரு ஒரு क्वेश्चन. அது வந்து இன்னைக்கு தான் ஓபன் பண்ணி பார்த்து ரிப்ளை பண்ணிட்டேன் உங்களுக்கு. கொஞ்சம் ஒர்க் பிரஷர்னால அங்கீங்க ஸ்பீட் இருக்கிறதுனால இதாயிடும். அதனால இப்படி நான் ரிப்ளை பண்ணிடுவேன். அதனால வந்து சார் என்ன பண்ணுவோம் சார் அதுக்கு ரிப்ளை பண்ணல அப்படின்னு நீங்க வந்து அடுத்தது டவுட் கேட்காம கொடுத்துறாங்க. நீங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கணுமோ நீங்க போஸ்ட் பண்ற அளவுக்கு அந்த அளவுக்கு நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதான் நான் விரும்புவேன். 854 இல்ல சார் ஒரு ரிசல்ட் ரிப்ளை பண்ணல, இல்ல சார் இது ரெண்டு சொல்லிட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சக்சஸ் ஆகவே முடியாது. கிளியர்? என்ன சொல்ற புரியுதா உங்களுக்கு? ஓகே. உங்களோட மனநிலையே நம்ம லேண்ட் பண்ண வந்திருக்கோம், கத்துக்க தான் வந்திருக்கோம். அப்ப அந்த மனநிலையிலே தான் இருக்கணும் எப்பவுமே. அதை தெரிஞ்சுக்கங்க. 854 சக்சஸ்ஃபுல் பீப்பிள் எல்லாரும் அப்படிதான். ஓகே. இந்த மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் தி ஸ்டீல் மெம்பர் இஸ் 13 கேட்டிருக்கான். ஒரு ஸ்டீல் மெம்பரோட மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்கான், தி ஹை ஸ்ட்ரென்த், அதாவது ஹை டென்சில் ஸ்ட்ரென்த். கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் தான் இருக்கு. கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் இருக்கு, டென்சில் இருக்கு. இட் கேஸ் என்ன கொடுத்திருக்கான், இஸ் கிராஸ் அண்ட் வாட்டர் டைட் கொடுத்திருக்கான். ஓகே. ஒரு விலைக்கு நினைச்சா அவன் கொடுத்துக்கலாம். அதாவது உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது அதிகப்படியான வெட் கண்டிஷன்ல இது வந்து நல்லா இருக்கும்.
ஹியூமிடிட்டி இதா இருக்கும், காற்றோட ஈரப்பதம் வந்து பண்ணிட்டே இருக்குல்ல நம்ம செக்ஷன் மேல, அப்படி அந்த கண்டிஷனோட இது நல்லா ஒர்க் ஆகும். அந்த மீனிங்ல இது கொடுத்துருக்கலாம். அப்ப அப்படியும் கரெக்ட் தான். அதுக்கடுத்து ஒருவேளை இதுல டவுட் இருக்கு அப்படின்னா இது ஹோல்டு பண்ணுங்க. கீழ வந்து இதை பாருங்க. ஹேஸ் லாங் சர்வீஸ் லைஃப். ஆமா, ஸ்டீல் யூஸ் பண்றது அதுக்காண்டி தானே. சர்வீஸ் லைஃப் நிறைய இருக்கணும். இப்போ உங்க வீட்ல ஒரு 60 வருஷம் பில்டிங் ஆனாலுமே அது டக்குனு இடிஞ்சு தரமாட்டமா விழுகாது. உங்களுக்கே தெரியும். நம்ம ரெயின்போர்ஸ்மெண்ட் ஸ்டீல் தான் கரெக்டா போடுறோம். உங்களுக்கு தெரியும் ஸ்டீல் இருக்கிறதுனால அது வந்து ஸ்டீல் எல்லாமே ரிலாக்ஸேஷன் ஆகி உங்களுக்கு திருப்பி பேட் வந்துருச்சு அப்படின்னா கூட அது அங்கேயே கிராக் அடிச்சிருக்கும், லைஃபா தொழில் ஏற்பட்ட மாதிரி நின்றுட்டு இருக்கும். அப்படின்னு தவிர தரமாட்டமா விழுந்துடாது. இனிமே சொல்லி இருக்கே கூடாதுங்கிற மாதிரி விழுந்துடாது. கிளியர்? என்ன சொல்ல போகுது உங்களுக்கு? அப்ப இது கரெக்ட் தான். அப்ப ஆல் அப்ப கண்டிப்பா இதை கோல்டு ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. இது கரெக்ட் தான். அப்ப ஏ கரெக்ட், பி கரெக்ட், சி கரெக்ட், ஆல் ஆஃப் திஸ். டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? ஓகே தானே? ஓகே. இந்த ஸ்டீலுக்கே தனியா நம்ம ஒரு சப்ஜெக்ட் கொடுத்திருக்காங்க. IS 800 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கோட் புக். இதுல வந்து எந்த சம்பந்தம் பண்ணா போதும், ரிவிஷன் மெத்தட் தான் சிலபஸ். பாத்துக்கங்க. 755 which of the following load combination are not mentioned in IS 800 கொடுத்திருக்காங்க. அதாவது IS 800 வந்து இல்ல, நம்மளோட IS 4/6லயுமே எர்த்குவேக் லோட் ஆர் விண்ட் லோட் தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. லிமிட்டட் ஆஃப் லாப்ஸா இருக்கட்டும், லிமிட்டட் ஆஃப் சர்வீஸ் ஃபீயா இருக்கட்டும், அந்த பார்சல் இருக்கனா டேபிள்ஸ்ல பாத்துருப்பீங்க. கிளியரா? ஓகே தானே சார்? இது தனியா எப்பவுமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகே தானே சார்? இதால இதுக்கு ஏதாச்சும் முன்னாடி நம்ம டிசைன் பண்ணா ஓகே. நீங்க விண்ட் லோட் டிசைன் பண்ணும்போது நீங்க வந்து என்ன செய்வீங்க? VZ = 0.6 VB அப்படி மென்ஷன் பண்ணுவீங்க. இந்த VB என்ன செய்வீங்க? எல்லா ஃபேக்டர் K1 K2 K3 K4 இன்டு அந்த VB லோட் பெருக்கி எல்லாமே கன்சிடர் பண்ணி அந்த வேலையை தான் இங்க கொண்டாந்து போடுவீங்க. விண்ட் டிசைன் கீழ வரும் அப்ப நான் சொல்றேன். ஓகே? அப்படி வருது எர்த்குவேக் லோடோட மினிமம் தான். அப்ப நீங்க எர்த்குவேக் லோட் எடுத்தீங்கன்னா அதுலயே வந்து அழைக்கலாம் அப்படியே அர்த்தம். கிளியர்? என்ன சொல்றோம்? அப்ப என்ன வரும்? அதாவது இது ஒரு இதா தனியா ஆட் பண்ண மாட்டாங்க. இது தனியா ஆட் பண்ண மாட்டாங்க. அப்ப இங்கேயே தெரிஞ்சு போச்சு. அவன் என்ன கேட்டிருக்கான்? which of the following load combination are not mentioned னு கொடுத்திருக்கான். ஏ மென்ஷன் பண்ண மாட்டோம். அப்ப இதுதான் ஆன்சர். இருந்தாலும் மத்தத செக் பண்ணுங்க. டெட் லோட், இம்போஸ் லோட்னா லைவ் லோட் தான் சொல்றோம். அப்ப இது கரெக்ட்டா தான் மென்ஷன் பண்ணுவோம். டெட் லோட், எர்த்குவேக் லோட் மென்ஷன் பண்ணுவோம். டெட் லோட், இம்போஸ் லோட், விண்ட் லோட் மென்ஷன் பண்ணுவோம். அப்ப மீதி எல்லாம் மென்ஷன் பண்ணுவோம், இதுதான் மென்ஷன் பண்ண மாட்டோம். சார் ஓகேவா சார்? கிளியர்? சார் எஸ் சார். ஓகே. 756 வாட் இஸ் தி அல்டிமேட் டென்சிஷன் ஆஃப் செக்சுவல் மைல்ட் ஸ்டீல் அப்படின்னு கொடுத்திருக்கு. அல்டிமேட் டென்சிஷன் கேட்டிருக்காங்க. ஒரு செக்சுவல் மைல்ட் ஸ்டீலோட அல்டிமேட் டென்சிஷன் என்ன சார் வரும்? 420 ஸ்டீல் செக்சுவல் வந்துட்டோம். ஆர்சிஎஸ் ரெண்டு ஸ்டீல் இருக்க கூடாது. மைல்ட் ஸ்டீல் வந்து P250 அந்த இதே இங்க இல்ல. ஸ்டீல் வந்துட்டோம். எவ்வளவு இருக்கு அப்படினா நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சிரணும். ஒவ்வொருக்கும் நிறைய வேல்யூஸ் இருக்கும். சரி ஓகே, எல்லாத்தையும் ஒண்ணே நான் கொடுத்துறேன். அப்படியே பாத்துட்டு நீங்க. இப்ப நம்ம ஸ்டீல் செக்சுவல் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் கோட் புக் என்ன சார் வரும் அப்படினா IS 800 தான் நம்ம கோட் புக். இப்ப இதுல லிமிட்டட் மெத்தட் தான் நம்ம சிலபஸ்ல இருக்கு. இதுல ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டீல் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி நீங்க படிச்சதை வச்சு சொல்லுங்க. தெரியாத விஷயங்களை எல்லாம் புதுசா தான் நான் ஆட் பண்றேன். இப்ப ஸ்டீலோட சிசிக்ராஃபி எவ்வளவு இருக்கும்? சரி டென்சிட்டி சொல்லுங்க. யூனிட் நம்ம படிச்சிருக்கீங்களா? என்ன சொன்னானே அதே சந்தர்ப்பத்துல டிஸ்கஸ் பண்ணானே என்ன வரும்? 7880 7850 kg/m3. கிளியரா? ஓகே. அது டென்சிட்டி என்ன அர்த்தம்? 1000 வெயிட் பண்ணுங்க. என்ன வரும்? 7.8 பின் வரும். அப்போ ஸ்டீலோட ஓகே. எலாஸ்டிசிட்டியோட வேல்யூ என்ன வரும்? ஸ்டீலோட எலாஸ்டிசிட்டியோட வேல்யூ என்ன வரும்னு கேட்டேன். 210 ஓகே. ஸ்ட்ரக்சரல் ஸ்டீலுக்கு 2.1 × 10⁵ என்ன வரும்? நியூட்டன் பர் எவ்ளோ ஸ்கொயர் வரும்? சார் கிளியர்? என்ன சொல்ல முடியுதா உங்களுக்கு? எனக்கு 210 ஜிகாபாஸ்கல் எழுதலாம். சார் கிளியர்? ஓகே தானே சார்? ஓகே. இப்போ அடுத்து அதாவது ஒரு ஸ்டீல்ல நமக்கு கார்பன் இருக்கும், மாங்கனீஸ் இருக்கும், குரோமியம் இருக்கும், காப்பர் இருக்கும். இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பிஹேவியர் இருக்கு. உள்ளுக்குள்ள ஸ்டீல்ல நார்மலா அங்கே படிச்சிருப்பீங்கல்ல, ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் வேற, ஆர்சிஎஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய ரெயின்போர்ஸ்மென்ட் எல்லாம் வேற. ரெண்டையும் போட்டு ரொம்ப குழம்பிக்க கூடாது. ஸ்ட்ரக்சரல்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டீல் டைப் எல்லாமே வேற. இப்ப இங்க யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டீல், இந்த ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் சொன்னேன், இதுல வந்து இருக்கக்கூடிய அந்த இதை பொறுத்தே மாறும். என்ன சார் மாறணும் அப்படின்னா, இப்ப இங்க நம்ம கொடுத்திருக்கக்கூடிய காப்பர் என்ன செய்யும் அப்படின்னா குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸ் பண்ணும். அதே மாதிரி நம்மளுடைய இதுல இருந்து வந்து நம்மளுக்கு கார்பன்ல இருந்து வந்துடும். இங்க வந்து கொடுத்திருக்கக்கூடிய கார்பன் எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னா ஒரு லிமிட் வந்து 23% வரைக்கும் போகலாம். ஓகே போகலாம். இல்லாட்டி எழுதிக்கிறேன். அதாவது
இது பெருசா போகுமே. சரி ஓகே. ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் எப்படி இருக்கு அப்படின்னா, சார் இதுல வந்து லைட்டா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறேங்க. அதுக்கு தெரியுது எக்ஸாம் பாயிண்ட் நீங்க சொல்றேன். ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் இது எப்படி பிரிக்கலாம் பொதுவா அப்படின்னா, இது லைட்டா தெரிஞ்சுக்கிறேங்க. ஒண்ணு இந்தியன் ஸ்டாண்டர்ட் 226 கிளாசிஃபை பண்ணிக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி எடுத்துக்கலாம். ஸ்டாண்டர்ட் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி. இன்னொன்னு அதே இந்தியன் ஸ்டாண்டர்ட் 2062 அதாவது ஃபியூசன் வெல்டிங் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஃபியூசன் வெல்டிங் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. இதுதான் மேஜர் டைப் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே. இதுலயே வந்து அதர்ஸ்லயே நிறைய இருக்கு. என்ன சார் அதர்ஸ்லயே இருக்கு அப்படின்னா, அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட் 961 ஹை டென்சில் ஸ்டீலை பத்தி பேசு. ஹை டென்சைல் ஸ்டீலை பத்தி பேசு. அதே இந்தியன் ஸ்டாண்டர்ட் 1977 ஆர்டினரி குவாலிட்டி பத்தி பேசு. எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நிறைய இருக்கு. இது வந்து 8/00 இருக்கும். மீடியம் அண்ட் ஹை டென்சில் குவாலிட்டி பத்தி பேசணும். அதெல்லாம் இது வேணும். இப்ப இது எப்படி சார் கிரேட் இருக்கும் அப்படின்னா, இப்ப நான் மேல கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல IS 226 இதான் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி சொன்னேன். இந்த ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி எக்ஸாம்பிள் பார்த்தா எப்படி இருக்கு சார் அப்படின்னா, FE 410 இருக்கும். எக்ஸாம்பிள் சார் FE 410 இருக்கும். FE 540 540 இருக்கும். FE 570 570 இருக்கு. இதெல்லாம் எக்ஸாம்பிள் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. அப்ப ஆர்ட்ஸ்ல பார்க்கும்போது என்ன செஞ்சிருப்பீங்க? FE 415 FE 500 டிபார்ட்மெண்ட் பார்ட்ஸ்ல படிச்சிருப்பீங்க. FE 550 பார்த்திருப்பீங்க. இது ஒண்ணு இல்லை. இது வேற இது வேற. சார் கிளியர்? இது என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் சொல்லுவாங்க. சார் என்ன சொல்ல முடியுது உங்களுக்கு? ஓகே. இப்ப இது வந்து எக்ஸாம் பாயிண்ட்ல இம்பார்ட்டன்ட்னா அதையும் கேட்க மாட்டோம். இந்த ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி என்ன? இது வேணா இந்த பார்த்துட்டு. ஓகே. இப்ப இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னா சிசி கிராவிட்டி 7.85 இது கேட்க வாய்ப்பு இருக்கு. இல்ல சிசி கிராவிட்டி இல்ல டென்சிட்டி ஏதோ ஒண்ணு. இதே டென்சிட்டில எழுத போனோம் அப்படின்னா என்ன வரும்? 7850 kg/m3. இப்ப நான் எழுத போறதுல ஒரு क्वेश्चन கேட்பான் சார். ஸ்டீல்ல கேக்குறது 5-6 क्वेश्चन தான். அதுல பேசிக்கா ஒரு क्वेश्चन கேக்குறான். இப்ப சொல்றதுல தான் ஒரு क्वेश्चन இருக்கு. அதுக்கு அடுத்து வேற என்ன சார் கேட்கலாம் அப்படின்னா மாடலஸ் வெலாசிட்டி. ஒரு சில நேரம் 2 × 10⁵ Nm² கொடுத்திருப்பாங்க. ஒரு சில நேரம் என்ன செஞ்சிருப்பானா 2.1 × 10⁵ Nm². ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு தான் கொடுத்திருப்பாங்க. எது கொடுத்தாலும் கரெக்ட் தான். டிக் பண்ணிருங்க. அதுக்கு அடுத்து பாய்சன் ரேஷியோ கேட்டிருப்பாங்க. எவ்வளவு சார் அப்படின்னா 0.3. அதுக்கு அடுத்து என்ன சார் கேட்பானா மாலசர் ரிஜிடிட்டி. இப்ப ரீசெண்டா ஏதோ ஒரு புக்ஸ்ல பார்த்தேன். மாலசர் ரிஜிடிட்டி ஸ்டீல் என்ன அப்படி கேட்டேன். அப்ப 0.769 × 10⁵ Nm². அதுக்கு அடுத்து என்ன கேட்கலாம் அப்படின்னா தெர்மல் கோஎஃபிஷியன்ட். கான்கிரீட் ஸ்டீல் ஒண்ணுதான். என்ன வர 12 × 10⁻⁶ °C. சரி per degree Celsius. ஓகே. அப்ப இது ஒரு மாசம் கேட்பானா இல்ல இதையும் நீங்க பாத்துக்கணும். ஒரு क्वेश्चन கேரண்டிங் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்து இதோட சேர்த்து என்ன சார் பாத்துக்கணும் அப்படின்னா, அதாவது அப்படியே வந்துடுறேன். ஓகே சார். அதாவது என்ன கேட்பான் அப்படின்னா இதோட முடிச்சுக்கிடுங்க. ஓகே. உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் என்னதை கொடுக்கும் அப்படின்னு கேட்பான். இப்ப உள்ளுக்குள்ள மாங்கனீஸ் இருக்குன்னா இங்கன்னு இல்ல எங்க மாங்கனீஸ் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். கார்பன் டக்டிலிட்டி கொடுக்கும் நீங்க சொல்லுவீங்க. அவ மாங்கனீஸ் எது கொடுக்கும் எங்க இருந்தாலுமே அங்கேயே படிச்சிருக்கணுமே. செட்டாமிலே டப்னஸ் கொடுக்கும். இதெல்லாம் படிச்சிருப்பீங்க எழுதி போட்டுருப்பேன். ஓகே. அதுக்கு அடுத்து சல்பர் பாஸ்பரஸ் இவங்க இந்த ரெண்டு என்ன செய்வீங்கன்னா கிரிட்டிகல்னஸ் கொடுக்கும். அதனால லிமிட்ல இருக்கணும். 0.06% இருக்கணும். அந்த லிமிட்டா உங்களுக்கு கேட்க மாட்டோம். நீங்க என்ன எழுதிட்டீங்கன்னா ஸ்டீல் இருக்கக்கூடிய சல்பரும் பாஸ்பரஸும் என்ன கொடுக்குது அப்படின்னா என்ன கேட்க போறதுல இதை பார்த்துட்டு இந்த ஒரு தோத்தை இது ரெண்டு சேர்த்தாப்புல எழுதிக்கிறேங்க. இது ரெண்டு கிரிட்டிகல்னஸ் கொடுக்கும் ஸ்டீல் கிரிட்டிகல்னஸ். அதுக்கு அடுத்து குரோமியம் நிக்கல் இது கேட்டீங்கன்னா எக்ஸாம்ல ஒரு டைம் கேட்டிருக்கான். குரோமியம் நிக்கல் அதோட கீழே கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க பாத்துக்கோ.
என்னன்னா டெம்பரேச்சர் ரெசிஸ்டிங் பண்ணும். ரெசிஸ்டிங் டெம்பரேச்சர் எது குரோமியம் நிக்கல். காப்பர் என்ன சார் பண்ணும் அப்படின்னா கரோஷனை ரெசிஸ்ட் பண்ணும். இதே குரோமியம் வந்து டெம்பரேச்சர் ஆப்ஷன் இல்லாட்டி கரோஷனை ரெசிஸ்ட் பண்ணும். அதுக்கு ஆப்ஷன்ல வரும். அது டெம்பரேச்சர் இல்லாத பட்சத்துல ஃபர்ஸ்ட் மெயினா வந்து டெம்பரேச்சர் ரெசிஸ்ட் பண்றதுதான். அதுக்கு அது இல்லாத பட்சத்துல நீங்க வந்து என்ன செய்யணும், குரோமியம் வந்து காப்பரோட வேலையை செய்யும். அதாவது கரோஷனை எதிர்த்து நிக்கும், ரெசிஸ்டிங் பண்ணும். ஞாபகம் வச்சுக்கிறேன். காப்பர் வந்து என்ன செய்யும் அப்படின்னா கரோஷனை ரெசிஸ்டன்ட் பண்ணும். ரெசிஸ்டன்ஸ் பண்ணும். அப்ப அந்த ஸ்டீல்ல இருக்கக்கூடிய இந்த குவாண்டிட்டி ஒவ்வொன்னு என்ன செய்யும் அப்படி தெரியும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் மேஜரா இருக்கக்கூடிய ஒரு காம்பனன்ட் விட்டுட்டீங்களே, இதெல்லாம் அதர் கேட்டகரியில தானே வரும். அயன் அண்ட் கார்பன், அயன் அண்ட் கார்பன் தான் மேஜரா இருக்க முடியுது. ஐயா அப்ப கார்பன் உங்களுக்கு தெரியும், நான் எழுதுறது அவசியம் இல்லை. கார்பன் என்ன செய்யும், ஸ்ட்ரென்த் வெளியே பார்த்திருப்பேன். ஒரு ஸ்டீலுக்கு கார்பன் இருந்தா அது என்ன செய்யும், டக்டிலிட்டி தன்மையை கொடுக்கும். சார் கிளியர், புரிதலா இருக்கேன்? ஓகே. அதுக்கடுத்து இப்ப நான் சொன்னேன், இதெல்லாம் ஸ்டீல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இது என்ன கொடுக்கணும்னு கேட்பாங்க எக்ஸாம்ல. அதுக்கடுத்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டில இது கேட்பாங்க. மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டில கேட்டாங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்பான். என்ன சார் கேட்பான் அப்படின்னா கேஜ்ல இருந்து கேட்பான். கேஜ்ல இருந்து நான் ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா 5.65 ரூட் எஸ்ஏ. எஸ்ஏனா ஸ்பெசிஃபிக்கோட கிராஸ் செக்ஷன்ல ஏரியா போடும். அதான் எஸ்ஏ கொடுத்துருக்கு. எஸ் சஃபிக்ஸ்ல ஏ 5.65. அப்ப இது எதுல சார் வரும் அப்படின்னா மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டில வரும். அப்ப மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி பேசும்போது டக்டைல் மெட்டீரியல் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் மெக்கானிசம் நடக்கும், இன்டர்மீடியட் மெட்டீரியல் எவ்வளவு நடக்கும், ஒரு பிரிட்டில் மெட்டீரியல் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா அதுவும் என்னன்னு கேட்கலாம். இப்ப நான் சொல்றது எல்லாத்தையும் படிச்சாதான் ஒரு கொஸ்டின் நீங்க எடுக்க முடியும். ஸ்டீல்ல கேட்கக்கூடிய ஆர்டிகல்ஸ்ல ஒரு கொஸ்டின். அப்ப டக்டைல் மெட்டீரியல் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் மெக்கானிசம், அதாவது கிரேட்டர் தென் 15% எது எலாங்கினேஷன் விரிவடை எப்படி தனிமை. அதே வந்து இன்டர்மீடியட் எப்படி கேட்க மாட்டாங்க, டக்டைல் கேட்பாங்க, பிரிட்டில் கேட்பாங்க. மேக்ஸிமம் டக்டைல் தான் கேட்பாங்க. இத பாத்துக்கங்க. இதெல்லாம் கொடுக்குறேன். இன்டர்மீடியட் கொடுக்குறேன். இன்டர்மீடியட் என்ன சார் வரும் அப்படின்னா மெட்டீரியல் என்ன சார் வரும் அப்படின்னா உங்களுக்கு 5% ஆரம்பிச்சு 15% வரை வரும். அதே சேம் டைம் பிரிட்டில் மெட்டீரியல் என்ன சார் வரும் அப்படின்னா ஓகே, அதாவது லெஸ் தென் 5%. சார் கிளியர், எல்லாரும் புரியுதா? இதெல்லாம் நீங்க ரொம்ப மனப்பாடம் பண்ண வேணாம். ஆனா பார்த்து வச்சுக்கணும். क्वेश्चन அடிக்கிறது மாதிரி இப்படி நான் சொல்ற விஷயம் நீங்க இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்லயும் எல்லா விஷயத்தையும் நீங்க மனப்பாடம் பண்ண போனீங்கன்னா क्वेश्चन கிளியர் பண்ண முடியாது. நம்ம மைண்ட்ல எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ற அளவுக்கு இருக்காது. ஒரு லிமிட்டுக்கு மேல நீங்க உள்ள கொண்டு போகும்போது என்ன செய்யுங்க, ஆல்ரெடி இருக்கக்கூடிய எரேஸ் ஆகும். அது எரேஸ் ஆகும், மறுபடியும் உள்ள கொண்டு வருவீங்க. எல்லாத்தையும் பதிவு பண்ற அளவுக்கு வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த டெய்லி யோகா பண்ணலாம், நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி வச்சுக்கணும். அது நிறைய ப்ராசஸ் இருக்கு மெமரி கெபாசிட்டி வளர்க்கறதுக்கு. நார்மலா ஆவரேஜா எல்லாருமே ஹியூமனோட மெமரி ஸ்டோரேஜ் எப்படி இருக்கும்னா கூடுதலா இருக்கும். அதை பயன்படுத்துறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு லிமிட் தான். ஒரு லிமிட் மேல நம்மளே என்ன செய்வோம், ஒரு நபர் வந்து 5 மணி நேரம் வரை உட்கார்ந்து எந்திரிக்காம படிக்கிறாங்க. அவங்களால டைம்னஸ் உணர முடியல அப்படின்னா அவங்களுக்கு மெமரி ஸ்டோரேஜ் நல்லா இருக்குன்னு அர்த்தம். உங்களால 1 மணி நேரமே ஒழுங்கா உட்கார முடியல அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜா தான் இருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா தேவையில்லாத விஷயத்தை உள்ள கொண்டு போக கூடாது. அதனாலதான் நிறைய ஷார்ட்கட் சொல்றது. நான் டிஸ்கஷன் பண்ணும்போது நம்ம நீங்க மனப்பாடம் பண்ணலாம் சொல்றதை நான் என்கரேஜ் பண்ணிக்க மாட்டேன். நான் ஒண்ணு புரிஞ்சுக்கிறேன்னா இல்ல ஷார்ட்கட் வச்சுக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். எதுக்கானா தேவையான விஷயத்த நம்ம மனசுல வச்சுக்கிறோம் அப்படின்னா எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அப்ப நான் சிலது ஷார்ட்கட்டாவும் சிலதாவும் நம்ம ஏதாச்சும் ஒரு இதோட ரியல் லைஃபோட கம்பேர் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நம்ம கொஸ்டின் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா பேப்பர் 1 படிக்கணும், பேப்பர் 2 படிக்கணும். சார் கிளியர் புரியுதா சொல்றேன்? ஓகே. அடுத்து என்ன சார் கேட்கறது அப்படின்னா கார்பன் கண்டென்ட் கேட்கலாம். எப்படி வந்து பர்சன்டேஜ் லாங்குவேஜ் கொடுத்தோம் அந்த கார்பன் கண்டென்ட் வந்து கேட்கலாம். கார்பன் கண்டென்ட் எப்படி சார் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இதுல மேக்ஸிமம் கார்பன் கண்டென்ட் வந்து இங்க கேட்க மாட்டான், இங்க தான் கேட்பான். அப்படி விட்டுருங்க. 0.2% மேல போறது எல்லாமே ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் தான். அதாவது 0.2% இருக்கக்கூடியது எல்லாமே அங்க வந்து மைல்ட் ஸ்டீல் கேட்டகரியில வந்து கார்பன் கண்டென்ட். 0.25% மேல 1.5% போகுதுமே இந்த ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் தான். அது உங்களுக்கே தெரியும். அத அங்கேயே படிச்சிருக்கீங்க. அதோட இது இங்க கொண்டு வரேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இங்க அதிகம் கேக்குறது என்ன அப்படின்னா இப்ப ஸ்டீலோட ஒரு செக்ஷனல் ஸ்டீலோட ஈல்ட் ஸ்ட்ரெஸ் வேணும் அப்படின்னா ஈல்ட் ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீல் கொடுக்குது. இன் ஸ்டீல் அதோட FOIR எதால டிவைட் பண்ணா 1.15 அப்படிங்கிற பேட்டர்ன் செட் பார்த்திருக்கீங்களா இங்க ஆர்சிசி அதெல்லாம் டிவைட் பண்ணலாம். இங்க ஆர்சிசி நம்ம உள்ள கொண்டு வரக்கூடாது. 1.15 டிவைட் பண்ணலாம். அதே வந்து அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் வேணும் கவனம். அப்ப அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் வேணும் இது அதே ஸ்டீல்ல இன் ஸ்டீல்ல அப்படின்னா
அதே FOI 1.10 டிவைட் பண்ணலாம். இதே பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை கொடுத்துருப்பான். allowable axial tensile stress என்ன? இல்ல permissible axial tensile stress. ரெண்டுமே allowable permissible ரெண்டும் ஒண்ணுதான். permissible allowable என்னன்னா அது லிமிட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்றது. அப்ப very very important. allowable axial tension கொடுப்பான். இதுக்கு என்ன வரும் அப்படின்னா 0.60 FOI வரும். அதே வந்து allowable இங்க வந்து நல்லா கவனிக்கணும். பெண்டிங் அப்படின்னு உச்சரிச்சுட்டான் அப்படின்னா பெண்டிங் டென்ஷன் கம்ப்ரஷன் ஏதோ ஒண்ணு உச்சரிச்சுட்டான் அப்படின்னா இங்க என்ன சார் வரும் அப்படின்னா 0.66 FOI வரும். இப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா இதுலயே வந்து லேட்டரலி சப்போர்ட்டட் அன்சப்போர்ட்டட் நிறைய வரும். அதனால நீங்க போட்டு குழப்பிக்க வேணாம். எக்ஸாம் பாயிண்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா எங்கே 0.66 வரும், எங்கே 0.60 வரும், எப்பயோட இருக்குல்ல அதான் முக்கியம். அங்க ஆக்சியல் கொடுத்துருக்கான், பெண்டிங் கொடுத்துருக்கான் வச்சுக்கிட்டு தான் இது நீங்க வியூ பண்ணணும். அப்ப ஆக்சியல் கொடுத்துருக்கா 0.60, பெண்டிங்னா 0.66. சார் கிளியர்? என்ன சொல்ல போகுது உங்களுக்கு? ஓகே. அதுக்கடுத்து இதுல என்ன சார் வேற கேட்கலாம் அப்படின்னா, வேற இதுல கேட்கறதுக்கான விஷயம் என்னன்னா allowable maximum CSS கேட்டிருக்கான். இதுக்கு முன்னாடி allowable being stress கேட்டிருக்கான். allowable maximum CSS கேட்டிருக்கான். எவ்வளவு சார் வரும் அப்படின்னா 0.45 into FOI வரும். சார் மேக்ஸிமம் இதுதான் எக்ஸாம்ல கேட்டிருக்காது. இதுல நான் பிளஸ் உங்களுக்கு அடிஷனலா கொடுக்குறேன். இதே allowable மேக்ஸிமம் தூக்கிட்டு ஆவரேஜ் கொடுத்தான், ஆவரேஜ் CSS கொடுத்தான் அப்படின்னா allowable ஆவரேஜ் shear stress அப்படின்னு கொடுத்தான் அப்படின்னா இந்த இடத்துல என்ன சார் வரும் அப்படின்னா நல்லா கவனிங்க 0.40 FOI வரும். ஆவரேஜ் கொடுத்துட்டான். அதுக்கடுத்து இது வந்து எக்ஸாம்ல கேட்டது இல்ல. இப்ப நான் சொன்னது இது எக்ஸாம்ல கேட்டா இது கேட்டான். இப்ப கொடுக்க போற எக்ஸாம்ல கேட்டான். டிஆர்பி சார் டிஆர்பி கேட்டிருக்கான்னு நினைக்கிறேன். டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டுல கேட்டிருக்காங்க டிஆர்பில. அதாவது bearing stress இல்லைன்னா allowable bearing stress in concrete. சரி allowable இருக்கு. இதுல வேணா allowable bearing stress மட்டும் கொடுங்க. ஸ்டீல்ல allowable கான்கிரீட்ல கொடுக்குறேன். bearing stress இதான் கேட்டது. in steel எவ்வளவு சார் அப்படின்னா 0.75 FOI. இதுல நீங்க அதிக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட் பீரியட்ல இதுக்கு 3க்கும் அடுத்து இது லைட்டா பாத்துக்கிறேன். இது பாருங்க, பார்க்காம போங்க. இனிமே கேட்டாங்கன்னா அங்க யூஸ் ஆகும், அதுக்கு இது தெரிஞ்சு வச்சுக்கிறேன். அதுக்காக இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இனிமே கேட்டால் அப்படிங்கிற பாயிண்ட். சார் கிளியர்? புரியுதா இருக்கா? ஓகே ஓகே சார், அவ்வளவுதான் சார் இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள். பேசிக்கா ஒரு கொஸ்டின் இருப்பான்னு சொன்னா இருக்க வேண்டியது. இதோட சேர்த்து இன்னொரு கேட்டகரி கொடுக்குறேன். இது வந்து ஒரு சில நேரம் இதோட சேர்த்து மொத்தமா ஒரு கொஸ்டினே கேட்டு போயிடுவான். இல்லாட்டி இப்ப இதுவரை சொன்னதுல ஒரு கொஸ்டினா இனிமே சொல்ல போற ஒரு சின்ன விஷயம் தான் சொல்லுவேன். அந்த பார்ட்டிசிபிலிட்டி பேட்டர் வந்து போல்டுக்கு என்ன, ரிவெல்ட்டுக்கு என்ன, வெல்டுக்கு என்ன அப்படின்னா டைனமிக் லோடு வந்து போல்டு அண்ட் ரிவெல்டிங் எப்படி வரும், ஒரு ஸ்ட்ரெச்சர் எப்படி வரும் அப்படின்னு கொடுப்பேன். அப்ப இதுவரை சொன்னதுல ஒரு கொஸ்டின், இப்ப சொல்ல போறேன் அடுத்த 5 மினிட்ஸ்ல சொல்ல போற ஒண்ணுல ஒரு கொஸ்டின். மொத்தம் கேட்கிற 6 கொஸ்டின் 2 கொஸ்டினும் உங்க லக்கு நல்லா சார் இதுல அமைச்சிரும். அப்படி இல்லாட்டி இதை சேர்த்து ரெண்டுலயும் ஒரு கொஸ்டின் அமையும். இப்ப நான் சொல்றதை எழுதிக்கிறேன் அப்படியே. அதாவது ஒரு மெம்பரோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் மெம்பர் ஈல்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா 1.10. அதே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் மெம்பர் பப்ளிக் எப்படி இருக்கும், அது 1.10 தான். அது பார்ட்டிசிபிலிட்டி பேட்டர் படிக்கும்போது அது. அதே வந்து ஒரு போல்டுக்கு பாக்குறோம், அது ஒர்க் ஷாப்ல வச்சு ரெடி பண்றோம், இன்னொன்னு ஃபீல்ட்ல பண்ணி வச்சு ரெடி பண்றோம் மெம்பரை. ஒர்க் ஷாப்ல உள்ளதுக்கு என்ன வரும் அப்படின்னா போல்டுக்கு 1.25, ஃபீல்டுக்கு அதேதான். அதே லிமிட் ரெடி பண்றோம், ஒர்க் ஷாப்ல 1.25 தான், ஃபீல்ட்ல 1.25 தான். அதே வெல்ட் ரெடி பண்றோம், ஒர்க் ஷாப்ல 1.25 வரும், ஃபீல்ட்ல 1.50 வரும். அப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அதாவது உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் மெம்பர் இன் கனெக்ஷன்ல ஃபோல்ட் ரிவேட்டர் இது ரெண்டுக்கும் ஒர்க் ஷாப்பா இருக்கட்டும் ஃபீல்டா இருக்கட்டும் 1.25 தான் பார்ட்டிசிபிலிட்டி பேட்டர் வரப்போகுது ரெண்டுமே. அதே சமயம் வெல்டுக்கு ஒர்க் ஷாப்ல வந்து 1.25 வரும், ஃபீல்ட்ல 1.50. டிஃபரண்டா இருக்க இந்த 1.50 தான் எக்ஸாம்ல இருக்கு கேட்கலாம். சரியா? ஓகேவா? ஓகே. அப்ப எழுதிக்கிறீங்க ஸ்டீலோட டிஸ்டன்ஸ் அல்டிமேட் சென்டரோட பார்ட்டிசிபிலிட்டி பேட்டர். சார் கவனிக்கிறீங்களா?
ஓகே. அல்டிமேட் ஸ்ட்ரென்த்தோட பை சார் இது வந்து ஸ்டீல் கொஞ்சம் கஷ்டம். ஒரு சில பேர் படிச்சிருக்க மாட்டீங்க. நம்ம இன்ஸ்டிடியூட்ல பிரச்சனை இல்ல. ஒரு சில பேருக்கு மத்தவங்க ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காம இருப்பீங்க. நீங்க ஒரு 5 to 6 கொஸ்டினை டார்கெட் பண்ணலாம். எடுத்த உடனே நீங்க உட்கார்ந்துட்டு ஒவ்வொரு பீம் என்ன, டென்ஷன் மெம்பர் என்ன, கம்ப்ரஷன் மெம்பர் என்னன்னு படிக்கிறது வேஸ்ட். அவன் எதுல கொஸ்டின் ஃபோக்கஸ் பண்ற அந்த 6 கொஸ்டின். அதுக்கு நான் படிக்காம போங்கன்னு நான் சொல்லல. அதுதான் நான் சொல்லுவேன். டென்ஷன் மெம்பர் வேணும், கம்ப்ரஷன் மெம்பர் வேணும், பீம் வேணும். பீம்ல பேக் கேட்டர், ஹேண்ட் கேட்டர் அதுதான் அதிகம் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கான். பார்முலா வச்சு கரெக்ட்டா கேட்டுட்டு இருக்கான். நான் இன்டர்வியூ கொஸ்டின் அப்படிதான் கேட்டிருப்பான். இல்ல ஸ்டிப்னர்ல கேட்டிருப்பான். ஹேண்ட் கேட்டர்ல படிக்கும்போது சரி பேக் கேட்டர் எடுக்கும்போது. அதனால இங்க என்ன வரும்னா கரெக்ட்டா சொல்லிடுவேன். அதனால பிரச்சனை இல்ல கொஸ்டின் கொடுத்துட்டேன். இந்த கேட்டகரியில தான் நிறைய பேர் ஒரு கொஸ்டின் கொஸ்டின் விட்டுட்டே இருப்பீங்க. அதுக்கு தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். என்ன சார் புதுசா இருக்கு என்ன வராதுன்னு நினைச்சீங்கன்னா கொஸ்டின் எடுத்து செக் பண்ணி பாத்துக்கிறேன். ஓகே. அப்ப என்ன வரும்? அல்டிமேட் ஸ்ட்ரென்த்தோட பார்சிபிலிட்டி ஃபேக்டர். இது என்ன வரும் உங்களுக்கு? அல்டிமேட் ஸ்ட்ரென்த் மென்ஷன் பண்ணிருக்கேன். அல்டிமேட் ஸ்ட்ரென்த் வகுத்தல் பார்சியல் சேஃப்டி ஃபேக்டர். பார்சியல் சேஃப்டி ஃபேக்டர். ஓகே சார். இப்ப இந்த பார்சியல் சேஃப்டி ஃபேக்டர் இருக்குல்ல, இவன் ஃபர்ஸ்ட் யாருக்கு கொடுக்குறேன் அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப கொடுக்க போற எல்லாமே டேட்டாஸ் எல்லாமே. அப்ப 1 ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் மெம்பர் ஈல்டிங். இதுக்குங்க resistance of member yielding. ரெண்டுக்கும் ஒண்ணுதானே. yielding and buckling கொடுக்குறேன். yielding and buckling என்ன சார் வரும் அப்படின்னா காமா எவோ அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஈக்குவல் டு 1.10. வெரி இம்பார்ட்டன்ட். அதே வந்து அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் அதோட கேட்க போறதுல கனெக்ஷன்ஸ் வந்துருக்கு. அதே கனெக்ஷன்ஸ் இங்க ஒர்க்ஷாப்ல சாஃப்ட் கொடுக்குறேன். ஒர்க்ஷாப் இங்க ஃபீல்ட்னு கொடுக்குறது. ஓகே. ஃபர்ஸ்ட் போல்ட் இங்கேயும் 1.25 தான், இங்கேயும் 1.25 தான். அதுக்கு அடுத்து ரிவெட் இங்கேயும் 1.25 தான், இங்கேயும் 1.25 தான். அவன் ஏதாச்சும் ஒண்ணுதான் கேட்பான் குழப்பறதுக்காண்டி. அதுக்கு அடுத்து வெல்டு இங்கே 1.25, ஃபீல்ட்ல 1.50. சார் கிளியர் புரியுதா? ஓகே. அதுக்கு அடுத்து பேசிக்கான ஸ்டீல் விஷயத்துல என்ன கேட்கலாம் அப்படின்னா டைனமிக் லோட் வச்சு கேட்பான். ஒரு ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் மெம்பர் மேல பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணலாம் எடுத்துக்காட்டு வரும்போது கேட்பான். 33% இன்க்ரீஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி ஆர்சிஸ்டே அதான் சொல்லியிருப்பேன். அதே வந்து ஒரு ரிவர்ட்டோ போல்டோ வெல்டோ நீங்க கொடுத்துருக்கீங்க, ஐ மீன் கனெக்ஷன் கொடுத்துருக்கீங்க. அப்ப பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்கறேன்னா 25% இன்க்ரீஸ் பண்ணணும். நிறைய பேருக்கு எங்க 25 எங்க 33 அப்படிங்கிறது ஒரு குழப்பம் வரும். 33 33.3 அப்படின்னு வரும். அதான் சொல்றேன். சார் கிளியர் என்ன சொல்றது இருக்கா? ஓகே. அப்ப இதே எழுதிக்கிறேன். ஒரே இடத்துல கொடுத்தாங்க ரெண்டுக்குமே. டைனமிக் லோட் எங்க எழுதணும் அப்படின்னா இந்த கேப்ல எழுதணும். டைனமிக் லோட் இதுல 1 என்ன சார் அப்படின்னா அதாவது ஃபார் ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் மெம்பர் the permissible stresses may be increased by எவ்வளவு சார் அப்படின்னா எர்த்குவேக் லோட் வரும்போது அதான் மேல டைனமிக் லோட் கொடுத்துட்டேன். சைக்கிளிக் லோட் தான் டைனமிக் லோட் கொடுத்துருக்கேன். எங்க வரும்? எர்த்குவேக் லோட். ஓகே. இன்க்ரீஸ் பை எவ்வளவு சார் அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட். கலர் செக் பண்ணிடுறேன். 33 1/3% போடுறேன். ஓகே. அடுத்து இரண்டாவது இதே வந்து அதே செக்ஷுவல் ஸ்டீல் மெம்பர்ல ரிவேட்டட் கனெக்ஷன் அதாவது கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். போல்ட் ரிவேட் வெல்டிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த கனெக்ஷன்ல எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் நார்மலா கொடுக்குற கனெக்ஷனை விட அப்படின்னா 25% இன்க்ரீஸ் பண்ணலாம். அதாவது ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் மெம்பர்ல வந்து 33.33%, அதே சேம் டைம் கனெக்ஷன் வந்து 25%. கவனமா இருக்கணும். அப்ப the rivets bolt and weld the permissible stress may be increased
எவ்வளவு சார் அப்படின்னா increased by 25%. இதே கலர்ல மாத்தி எழுதி வச்சிருக்கேன். வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது ரெண்டையும் மாத்தி மாத்தி கேட்பான். 33.3% வர வேண்டிய இடத்துல 25 போட்டுருவாங்க. 25 வர இடத்துல இதை போட்டுருவாங்க. இனிமே குழப்பமே இருக்கக்கூடாது. அந்த செக்ஷுவல் ஸ்ட்ரீட்ல மெம்பரா கனெக்ஷன்கா அப்படிங்கறத தரவா செக் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். சார் புரியுதானே? ஓகே தானே சார் எல்லாருமே? இப்ப நான் கொடுத்துருக்கேன் இதுவரை. சார் இது வந்து செக்ஷுவல் ஸ்ட்ரீட்டோட அடிஷனல் டேட்டா. இதுல இருந்து 1 or 2 கொஸ்டின் கேட்பான். மஸ்ட் ஒரு கொஸ்டின் இல்லையா? பிளஸ் 2 வந்து இந்த இப்ப நான் பிளஸ் 1 வந்து இப்ப நான் சொன்னேன். இதுல இருந்து கேட்பான். சில நேரம் இதையும் வந்து இந்த பேசிக் இதோட சேர்த்துவாங்க. அதனாலதான் நான் சொன்னேன் மொத்தம் ஒரு கொஸ்டின் வரும். உங்க லக்னம்னா 2 கொஸ்டின் வரும்னு சொன்னேன். இப்ப வாங்க சார் ஒவ்வொரு கொஸ்டினா டக்கு டக்குன்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். இனிமேல் டென்ஷன் ஒரு கம்பேரிசன் பண்ணா எல்லாமே கொஸ்டின்ல கொடுத்துருவேன். இதுல இல்லாத சில டேட்டா தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 856 பார்த்தாச்சு. 856 பார்த்தாச்சா? சொன்ன மாட்டேங்குது. என்ன பண்ண அல்டிமேட் டென்சஸ் செக்சுவல் மைல்ஸ் கொடுத்துருக்கான். எவ்வளவு சார் வரும்? 420 நியூட்டன் எம்எம் ஸ்கொயர். சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்து 857 which of the Poisson ratio for the sexual series recommend IUCD standard. இப்பதான் சொன்னேன். பக்கத்திலே உட்கார்ந்திருக்கீங்க. 0.3 எங்க உட்கார்ந்திருக்கீங்க? என்ன எழுதுறேன்? இதா பாருங்க. 0.3. சார் கிளியர் புரியுதா இருங்க? ஓகே. அப்ப B is the correct answer. Poisson ratio தான் கேட்டிருக்காங்க sexual series-க்கு. அதுக்கு அடுத்து பாருங்க. Bold or most suitable to carry கொடுத்திருக்கான். நம்ம ஒரு bold கொடுக்குறோம் அப்படின்னா அது எதை வந்து கேரி பண்ணி கொடுத்திருக்கோம். அப்ப நம்ம என்ன சார் எடுக்கலாம்? ஒரு போல்ட் கொடுத்துட்டோம்னா டென்ஷன் எடுக்கும். அதாவது டென்ஷன்னா என்ன டென்ஷன்? ஆக்சியல் டென்ஷன். ஓகேவா? ஆக்சியல் டென்ஷன் எடுக்கும் உங்களுக்கு. அதாவது நான் போல்ட் கொடுக்கும்போது நல்லா வந்து ஈஸியா வந்து நல்லா வந்து ஸ்ட்ரெச் பண்ணி பிடிச்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப ஆக்சியல் டென்ஷன் எடுக்கும். ஓகேவா? ஆக்சியல் டென்ஷன். சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்து 859 the minimum pitch of the rivet shall not be less than வெறும் டேட்டா தான் சார் வரும். பாத்துக்கணும் நீங்க. மினிமம் pitch என்ன சார் வரும்? 2.5 into d. ஓகேவா? d is the correct answer. அடுத்து 860 diameter of the rivet board is made larger than the diameter of the rivet plane கொடுத்திருக்கான். அதாவது உங்களுக்கு 25 தான் அந்த ரெஃபரன்ஸ் மாதிரி. இந்த 25 கீழ இருந்துச்சுன்னா 1.5 mm நீங்க என்ன செய்யணும்? அதோட கூட்டணும். அதே 25க்கு மேல போயிடுச்சு அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? 2 mm கூட்டுற மாதிரி இருக்கும். கிளியர்? என்ன சொல்றது உங்களுக்கு? ஓகே. அப்ப என்ன சொன்னேன்? 2 mm for rivet diameter over 25 mm கொடுத்திருக்கேன். அதே வந்து 1.5 கொடுத்திருக்கான். அவனா என்ன கொடுத்திருக்கான்? 25க்கு மேல எக்ஸீட் ஆயிடுச்சுன்னா அப்போ 1.5 கூட்டணும் அப்படின்னு கொடுத்திருக்கான். தப்பு. அதுக்குள்ள இருக்கும்போது லெஸ் தென் 25 இருக்கும்போது 1.5 ஏத்துறணும் ஆட் பண்ணணும் அதோட. அந்த இது கிராஸ் டேக் அப்படிங்கிறது. அப்ப இங்க என்ன 25 mm இதோட என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். எப்ப 25க்கு மேல போகும்போது அப்ப என்ன வரும்? சி தான் கரெக்ட் ஆன்சர். பி தப்புன்னு முடிவாயிடுச்சு. இது வரவே வராது. நம்ம 25 பேச வச்சுக்கிறோம் பேசுவோம் 12 வச்சு பேச மாட்டோம். அப்ப சி தான் கரெக்ட் ஆன்சர். அதுக்கு அடுத்து 861 இந்த மாடல் எலாஸ்டிசிட்டி இப்பதான் மேல கொடுத்தேன். என்ன கொடுத்தேன்? 2 வரும் 2.1 வரும்னு சொன்னேன். சார் இங்க பாருங்க. இங்க பாருங்க. 2 வரும் 2.1 வரும்னு சொன்னா அதான் மாடல் எலாஸ்டிசிட்டி. இங்க இருக்கு. ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? எல்லாரும் புரியுதா? அடுத்து 862 the distance between center of two consecutive rivet measure along a road கொடுத்துட்டான். along a road என்ன சொல்ற உங்களுக்கு? pitch கேஜ் வருமா? along a road கொடுத்துட்டான். pitch distance தான் ரோ வைஸ் சொல்லுவோம். வைக்க சென்டர் எடுப்போம். ரோ வைஸ் பார்க்கும்போது கிளியர்? சார் புரியுதா? அப்ப pitch தான் வரும். ஓகே along the road கொடுத்துட்டானா pitch distance தான் வரும். ஞாபகம் வச்சுக்கங்க. அதுக்கு என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு 863 the distance between rivet center measure along the traverse to the direction of the portion கொடுத்துட்டான். மேல வந்து ரோ வைஸ் வச்சு பேசலாம். இப்போ என்ன கொடுத்தா direction of the portion சொல்லிட்டான். அதாவது உங்க போர்ஸ் ஆக்ட் ஆகுறது பர்பெண்டிகுலரா இருக்குது pitch. ஏன்னா இதுலயே பர்பெண்டிகுலர் போர்ஸ் ஆக்ட் ஆகுறது பர்பெண்டிகுலர் அப்படினா pitch. இதுல p இருக்கு இது p இருக்கு. போர்ஸ் பத்தி பேசணும்னா பர்பெண்டிகுலர் அப்படியே ஞாபகம் வச்சுக்கங்க. இப்போ என்ன கொடுத்தா traverse to the direction of the portion கொடுத்துட்டான். along the traverse to the direction of the portion கொடுத்துட்டான். along the direction கொடுத்துட்டான். அப்ப என்ன வரும் உங்களுக்கு? kg தான் வரும். A is the correct answer. Clear? Okay. How is the efficiency of the rivet joint dependent கொடுத்துட்டான். அதாவது உங்களோட rivet joint வந்து எந்த அளவுக்கு efficiency இருக்குன்னு கொடுத்தா அந்த least strength of the rivet plate அத கன்சிடர் பண்ணுவோம். Okay. To greater strength of the rivet joint.
வெயிட். அதாவது the least strength of the riveted plate to the greatest strength of the riveted joint. riveted joint விட riveted plate வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு கொடுத்திருக்காங்க. அப்ப ஜாயிண்ட் அதுல ஜாயிண்ட் தான் நமக்கு வந்து இதா இருக்கும். பிளேட்டை விட ஜாயிண்ட் தான் இதா இருக்கும். ஆனா மொத்தமா நம்ம டிசைன் பார்க்கும்போது என்ன செய்வோம்? நம்ம எல்லாமே பார்ப்போம். டியரிங் ஃபெயிலியர் பார்ப்போம், சியர் ஃபெயிலியர் பார்ப்போம், பியரிங் ஃபெயிலியர் பார்ப்போம். மூணுமே கண்டுபிடிச்சு என்ன செய்யணும்? பிளேட்டுக்கு வரக்கூடிய வேல்யூ, ஜாயிண்ட்க்கு வர வேல்யூ எல்லா வேல்யூவையும் கன்சிடர் பண்ணி இது ரெண்டுல எது மினிமமா இருக்கோ அதான் எடுப்போம். ஆனா அதுக்கு ரிலேட்டட் ஆப்ஷன் இல்ல. அப்ப நீங்க அதை வச்சு போட முடியாது. அத கொடுத்துட்டு கொஸ்டின் தகுந்த மாதிரி நம்ம ரிலேட் பண்ணணும் அப்படின்னா அப்ப the least strength of the rivet joint கரெக்ட் தான் to the strength of the soil plate. அது soil plate தவிர நம்மளோட rivet joint வந்து least strength இருக்கணும். அப்பதான் நம்ம என்ன நல்லா கோல் பண்ண முடியும். ஒரு பிளேட் கம்மியானது நீங்க கொடுக்கக்கூடிய ஜாயிண்ட் வந்து இதாயிடுச்சு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா டக்குனு உடைஞ்சு போயிடும் பிளேட். அதுக்காண்டி அப்ப லைட்டா அதை பாத்துக்கங்க. B is the correct answer. ஆனா அவன் எப்படி கொடுப்பானா உங்களுக்கு பிளேட்டுக்கு நீங்க டிசைன் பண்ணணும், ஜாயிண்ட்க்கு டிசைன் பண்ணணும். இதுக்கு எல்லா பிளேட்டையும் வச்சு பாப்பீங்க, இதுக்கு எல்லா பிளேட்டையும் வச்சு பாப்பீங்க. இது ரெண்டுல எது மினிமம் வருதோ அதுக்கு தான் நீங்க என்ன செய்யணும்? டிசைன் பண்ணணும். இதான் பேசிக்கா இந்த ஸ்டீல்ல படிச்சிருக்கீங்க. ஓகே. 865 பாருங்க. வெயிட் எடுத்துக்கிறேன். the maximum shear stress இப்பதான் மேல கொடுத்தேன். ஓகே. maximum shear stress கொடுத்திருக்கான். ஸ்டீல் மெம்பர் pressure shall not exceed. மேல என்ன சொன்னேன்? ஆவரேஜ் வரும்போது 0.40 into FY. பியரிங் வரும்போது 0.75 into FY. ஆக்சியல் அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சு. அது டென்ஷன் ஆர் கம்ப்ரஷன் அப்படினா 0.60 FY. அதே பெண்டிங் வந்துருச்சு. டென்ஷன் ஆர் கம்ப்ரஷன் அப்படினா 0.66 FY. அதுல டவு மேக்ஸ் என்ன கொடுத்திருக்கேன்? மேக்ஸ் எக்ஸசைஸ்க்கு 0.45 into FY. ஓகே. என்ன வரும்? D is the correct answer. Clear? ஓகேவா? ஓகே. the cross diameter of the rivet is the diameter of கொடுத்திருக்கான். ஓகே. 266 என்ன சார் வரும்? கிராஸ் diameter என்ன செய்யணும்? diameter of rivet போல கன்செப்ட் எடுத்துக்கணும். கிளியர் தானே? கிராஸ் diameter சொல்றாங்க சார். கிராஸ் diameterனா rivet போல். இதான் கிராஸ் diameter சொல்லுவோம். அந்த rivet அடிக்கும்போது ஒரு இந்த சைஸ் இருக்குல, சங்கோட சைஸ் இருக்குல, அந்த சைஸோட diameter தான் கொடுத்திருப்பான். அதுதான் நமக்கு 25 கீழ போச்சு அப்படினா இதோட 1.5 mm கூட்டினாதான் இந்த கோலோட டயா வரும். அதான் கிராஸ் டயா அப்படின்னு சொல்லிருக்கோம். நீங்க என்ன கோல் போடுறீங்களோ அதான் கிராஸ் டயா. கிளியர்? என்ன சொல்றது உங்களுக்கு? ஓகே. அப்ப என்ன பண்ணீங்க? ரிவர்ட்டோட கோல் தான் கிராஸ் டயாமீட்டர் சொல்லுவோம். டயாமீட்டர் ரிவர்ட் கோல் தான் கிராஸ் டயாமீட்டர். அப்ப C is the correct answer. by d0 squared with 4.8 கண்டுபிடிக்க இருக்கும். C is the correct answer. 767 பாருங்க. இது எக்ஸாம்ல கேட்டதுதான். அதாவது எப்படி என்ன கேட்டாங்க பாருங்க. on which connection load is not eccentric. இப்படி கொடுக்கலாம். load on a connection is not eccentric for அப்படின்னு கொடுக்கலாம். அதுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா which of the following joint type is not eccentric அப்படின்னு கொடுக்கலாம். அப்படி என்ன வரும்? என்ன ஒரு சிங்கிள் கவர் பட் ஜாயிண்ட், டபுள் கவர் பட் ஜாயிண்ட். டபுள் கவர் பட் ஜாயிண்ட் தான். புரியுதா சொல்றேன்? அப்ப eccentric உள்ள வராது. C is the correct answer. அடுத்து 867 68 திரும்பவும் சொல்றேன். கனெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு அதிக क्वेश्चंस வரும். ஓகேவா? என்ன ஒண்ணா அல்லது ரெண்டு வரும். அதான் சொல்றேன். மொத்தமே 6 7 क्वेश्चन தான வருது. அத கனெக்ஷன் நல்லா பாத்துக்கங்க. eccentricity of the connection introduced கொடுக்கலாம். அப்போ ஒரு eccentricity of the connection introduced அப்படினா உங்களுக்கு வந்து பிரமிட் ஸ்ட்ரெஸ் கண்டிப்பா வராது. வைப்ரேட்டிங் உள்ள வராது கனெக்ஷன்ல. அதுக்கு நம்ம செகண்டரி ஸ்ட்ரெஸ் வேணா ப்ரொடியூஸ் பண்ணலாம். செகண்டரி ஸ்ட்ரெஸ்னா அதாவது டைரக்டா டென்ஷனல் கம்ப்ரஷன் உருவாக்காம இன்டைரக்டா உங்களுக்கு பெண்டிங் கிரியேட் பண்ணலாம். அந்த எசென்ட்ரிக்கல் லோட் வந்து கனெக்ஷன்ல. அப்ப என்ன வரும்? உங்களுக்கு செகண்டரி ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு உருவாக்கலாம். C is the correct answer. பாத்துக்கங்க. அதுக்கு அடுத்து 269 வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் பாசிட்டிவ் ஃபேக்டர்? இப்பதான் சொன்னேன். அதே ஒர்க்ஷாப்ல கொடுத்திருக்காங்க. என்னது? ஃபேப்ரிகேட்டட் வெல்ட் என்ன சொல்ல வரோம் ஒர்க்ஷாப்ல 1.25. C is the correct answer. இதே மாதிரி இல்ல ஃபீல்ட்ல 1.5 கொடுத்திருப்பேன். லாஸ்ட் எழுதின டேபிள்ஸ்ல. கிளியர்? புரியுதா சொல்றேன்? ஓகே சார். அடுத்து 770 the rivet in a lap joint will be in dash year னு கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு லாப் ஜாயிண்ட் கொடுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? சிங்கிள் சீரா, டபுள் சீரா, பியரிங் சீரா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்டே இருக்க ஆப்ஷன். நம்ம வந்து ஒரு லாப் ஜாயிண்ட் கொடுக்கும்போது ரிவெட் என்ன வரும் உங்களுக்கு? சிங்கிள் சீர் தான் வரும். அப்ப லாப் ஜாயிண்ட் என்ன செய்யுது? ஒண்ணு மேல ஒண்ணாத வச்சு பத்த வைக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே? நடத்த வேண்டியது
இப்ப இப்படி இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல பத்த வைக்கிறீங்களா இதான் ஓகேவா. அது வந்து நம்ம தனியா எடுத்து நம்ம டிசைன் பண்ணணும். அதுல இது 2 ஓம் சொல்லுவோம், இது ரூட்னு சொல்லுவோம், இது 40 டிகிரில நம்ம வரைகிறோம்ல இதுதான் த்ரோட்னு சொல்லுவோம். உங்களுக்கு நான் அதான் சொல்றேன் 40 டிகிரில வந்து உங்களுக்கு இது வரும். நான் ஆங்கில நான் சொல்றேன், நான் சொல்றேன். ஜஸ்ட் இந்த இடத்துல பாத்துக்கங்க. The liberty in lab giant will be in class A கொடுத்துருக்கான். சிங்கிள் C தான் வரும். பாத்துக்கங்க. A is the correct answer. அதுக்கு அடுத்து 871 which of the following given which of the options given below are true about how the commonly used sexual skills are made கொடுத்துருக்கான். கார்பனோட அளவு தான் கொடுத்துருக்கான். அதாவது திரும்பவும் சொல்றேன், நான் உங்களுக்கு மேல வந்து இப்ப கொடுத்தேன் குரோமியம்னா என்ன, மாங்கனஸ்னா என்ன, அப்புறம் வந்து பாசிட்டிவ் ஃபேக்டர் என்ன, அப்புறம் ஸ்டீலோட பேசிக்கா இருக்கக்கூடிய எலாஸ்டிசிட்டி என்ன, சீர்மானஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் எடுத்துட்டோமே அதனால தான் கொடுக்குறோம் அப்படின்னு நான் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் கொஸ்டினே இப்ப தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பாக்குறேன். கொஸ்டின் இதுல என்ன கொஸ்டின் இப்ப சொல்றதோட சரி, அதுக்கு இப்ப தான் பாக்குறேன் நான். அப்ப நம்ம கொடுக்குறேன்னா எங்க இன்ஸ்டிடியூட் எந்த அளவுக்கு இப்படி கொஸ்டின் கேட்பான் நான் உங்களுக்கு தியரி கொஸ்டின் கொடுக்குறோம் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி ஆரம்பிக்கிறேன். அப்ப நீங்க என்ன செஞ்சுக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும் பொழுது நீங்க அசால்ட்டா இருக்கக்கூடாது. கொடுக்குற டேட்டானா கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கணும். இல்ல சில இடத்துல நான் வந்து மென்ஷன் பண்றேன் பிரிசிஸ் கான்செப்ட் பத்தி அப்படி பேசுனேன். அப்ப நான் எழுதல. அப்ப நான் பேசுனேன் அப்படின்னா அதை நீங்க அப்சர்வ் பண்ணிக்கணும். இல்லாட்டி வீ ரெக்கார்ட் அனுப்புனதுக்கு அப்புறம் அது இல்லாத பையனை நோட் பண்ணிக்கணும். சார் கிளியர்? என்ன சொல்ல முடியுது உங்களுக்கு? ஓகே. இப்ப which of the options given below are true about how the commonly used sexual skills are made with carbon percentage தான் கொடுத்திருக்கான். அதாவது வெரி லோ கார்பன் ஸ்டீல் கொடுத்திருக்கான். எவ்வளவு? 0.1% கீழ இருக்கணும். வெரி லோ அப்படி லோ கொடுத்ததால 0.1 க்கு மேல 0.25 இதுக்குள்ள அப்படி சொல்லலாம். நம்ம மைனஸ் ஸ்டீல் பார்க்கணும், அதான் லோ கார்பன் ஸ்டீல் தான் கொடுத்திருக்கான் பாருங்க. லோ கார்பன் ஸ்டீல் எக்ஸாம்பிள் ஆர்சில மைனஸ் ஸ்டீல் வர மாதிரி அதை மென்ஷன் பண்ணலாம். அவன் வெரி லோ கொடுத்தான். அப்ப என்ன அர்த்தம்? 0.1 0.25 வரையே லோ. அவன் வெரி லோனா அப்ப 0.1 க்கு கீழ. அப்ப ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஏன்னா மைனஸ் ஸ்டீல் மறக்காம இருக்கு நமக்கு. அப்ப என்ன வரும்? 1 கரெக்ட் 2 கரெக்ட். மீடியம் கார்பன் ஸ்டீல் எப்படி சார் இருக்குன்னா 0.25 ல ஆரம்பிச்சு 0.6 கரெக்ட் தான். ஹை கார்பன் ஸ்டீல் என்ன சார் வரும் அப்படின்னா 0.6 ல ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து 1.5 அது வரையும் வர 1.1 ன்னு கொடுத்திருக்கான். ஓகேவா? அப்ப இது வராது. ஓகே கரெக்ட்டான வேல்யூ கொடுக்கல. இங்க ஆரம்பிச்சு உங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 ஒரு சில 1.6 வரை கொடுத்திருப்பான். ஓகே அப்ப என்ன கரெக்ட்? 1 கரெக்ட் 2 கரெக்ட் 3 மூணுமே பெர்ஃபெக்ட்டான கரெக்ட் தான். அப்ப சி வந்து கரெக்ட்டான ஆன்சர். அப்ப என்ன வரும் சார் அப்படின்னா ஆப்ஷன் சி 1 2 3 6 ட்ரூ கொடுக்குது. அடுத்து பாருங்க. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு பார்முலா கொடுத்திருக்கான். இந்த மாதிரி பார்முலானா வந்தா கண்ணை மூடி அடிக்கலாம். நீங்க எதை பார்க்கணும் அப்படின்னா இது உள்ள இருக்க நீங்க செக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. இதுக்கு கரெக்ட்டா தான் கொடுத்திருப்பாங்க. அப்படி செக் பண்ணனும்னா இந்த ஸ்கொயர் ரூட் தான் நீங்க செக் பண்ணணும். இதுக்கான வந்து செக் பண்ணணும். அதுக்கு நீங்க செக் பண்ண வேண்டிய விஷயம் இதான் செக் பண்ணணும். 1க்கு லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு பார்க்கணும். அப்ப இதுக்கு என்ன வரும் நமக்கு? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். எதுல கொடுத்திருப்பான் அப்படின்னா உங்களுக்கு இந்த போல்ட் கனெக்ஷன்ல கொடுத்திருப்பான். எடுத்து பாருங்க இருக்கும் புக்ல. அவன் என்ன கொடுத்திருக்கான்? which of the following equations correct for bold subject to both combinated serial resistance கொடுத்திருக்கான். அப்ப இதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டியது மேல ஸ்கொயர் வரணும். இங்க எப்படி இருக்குன்னா லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கும். பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே இதை விட இது கரெக்ட்டா தான் போயிடும். ஓகே அது மாதிரி. அடுத்து ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர் இந்த இடத்துல. அதுக்கு நோட் பண்ணிக்கிறேங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन 873 கேட்டிருக்கான். The road I6 for a given depth carrying largest moment of inertia. ஓகே என்ன கேட்டிருக்கான்? என்ன யூஸ் பண்ணுவீங்க? என்ன டைப் யூஸ் பண்ணுவீங்க? ஆப்ஷன் பி தான் யூஸ் பண்ணுவீங்க. ஹெவி தான் யூஸ் பண்ணுவீங்க. இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஹெவி பின் தான் யூஸ் பண்ணுவீங்க. பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே ஓகே அதுக்கு அடுத்து கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இஸ் டியூப்னு கொடுத்திருக்கான். என்ன கேட்டிருக்கான்? கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்கான். நான் உங்களுக்கு மேலே சொன்னேன் கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் வருது அப்படின்னா எது இருக்கணும்? காப்பர் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் பண்ணணும் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது. சப்போஸ் காப்பர் இருக்குலாட்டி யார் எடுக்கலாம்னு சொன்னேன்? டெம்பரேச்சர் ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய குரோமியத்தை எடுக்கலாம்னு சொன்னேன். சரி என்ன சொல்றது உங்களுக்கு கிளியர்? ஓகே இங்க பாருங்க கேட்டிருக்கான். இது ஒரு இடத்துல நம்ம क्वेश्चन பாத்துறது. ஆனா நம்ம ஸ்டேட்டா வேற ஸ்டேட் கேக்குற क्वेश्चन தெரியல. ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அப்ப குரோமியம் வந்து எதையும் ரெசிஸ்ட் பண்ணணும்? டெம்பரேச்சர் ரெசிஸ்ட் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸ் டு டெம்பரேச்சர் கொடுங்க. இது பெர்ஃபெக்ட்டா கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் வேற எதுக்கு வரும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? காப்பருக்கும் தெரிஞ்சுக்கிறீங்க. கார்பன் அக்ரிலிக் பத்தி பேசணும். சல்பர் எதை சார் பத்தி பேசணும்? 0.06% இருக்கணும். அன்டில் இருக்கணும்.
பிரிட்டில்னஸ் கொடுக்கும். ஓகே 874 கேஸ் as per IS 800 2007 the buckling class for hard rolled tube section is 7 கேட்டிருக்காங்க. A ஓகே இந்த ரோட்டே கேட்டிருக்காங்க பாத்துக்கங்க. A ஓகே A கிளாஸ் தான் A B C D இருக்கு. ஓகே A அடுத்து which of the section to be considered in the design for the net area of plan கொடுத்திருக்கான். இது வந்து நான் ப்ராப்ளத்துல உங்களுக்கு நடத்துறேன். அதாவது ப்ராப்ளம் வரும்போது உங்களுக்கு நடத்தி நான் அதுல வந்து ஒரு பெருசா நடத்தி உங்களுக்கு வந்து B minus ND T into sigma AD ஆக்சியல் டென்ஷன் பெருக்கிற மாதிரி இருக்கும். அந்த சிக்மா ஏடிக்கு ஒரு டேபிள் சென்டர் இருக்கும். அதாவது உங்களுக்கு நீங்க பவர் ட்ரைன் பண்றீங்களா இல்ல வந்து உங்களுக்கு ஹேண்ட் ட்ரைன் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி. அப்ப பவர் ட்ரைன் ஹேண்ட் ட்ரைன் பண்றீங்க. இதுல வந்து உங்களுக்கு ஆக்சியல் வரும், இங்க சியர் வரும், இங்க சியர், இங்க பெண்டிங் டென்ஷன் சிக்மா ஏடி விடி அப்படின்னு வரும். இங்க ஆக்சியல் டென்ஷன், இங்க பெண்டிங் டென்ஷன் அப்படின்னு வரும். இங்க வந்து பவர் டைம்ல வந்து 100 100 இங்க 300. இந்த டவு சிஎஃப் வந்து எக்ஸாம்பிள் கேட்பான் ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த சிக்மா பிடி எக்ஸாம்பிள் கேட்பான் ஞாபகம் வச்சுக்கங்க. அதுக்கு இங்க 80 வரும், இங்க 80 வரும், இங்க 280 வரும் ஞாபகம் வச்சுக்கங்க. இதெல்லாம் வச்சுன்னா உங்களுக்கு இந்த பி மைனஸ் என்இடி இன்டி இன்டு இந்த சிக்மா பிடி போட்டு உங்களுக்கு கண்டுபிடிச்சு ஒவ்வொரு செக்ஷன் வெட்டி கண்டுபிடிக்கும். அதை கண்டுபிடிச்சு உங்களுக்கு சொல்லுவேன். அந்த ப்ராப்ளம் வரும்போது இதை நான் சொல்லிட்டு அப்போ வந்து உங்களுக்கு எப்படி வந்து வெட்டலாம் செக்ஷன் வெட்டலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். எது கிரிட்டிக்கல் செக்ஷன் வரும் அதான் நான் சொல்லுவேன். நம்ம இங்க ப்ராப்ளம் நடத்திட்டு இருக்க முடியாது. ப்ராப்ளம் வரும்போது இந்த क्वेश्चन சொல்றேன் சார். இப்ப வெறுமனே சொல்ல முடியாது. ஒரு ப்ராப்ளத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அதனால ஜஸ்ட் வந்து நீங்க பாத்துக்கங்க. ப்ராப்ளம் வந்து இத மென்ஷன் பண்றேன். தனியா ஒரு செக்ஷன் போடுறேன்னு சொன்னேன். அப்ப மென்ஷன் பண்றேன். 270 ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து 270 பாருங்க. கேஜில் இருந்தா ஸ்டீல் ஸ்பெசிமென் as per கோடல் ப்ரொவிஷன் கொடுத்திருக்கேன். மேலே நான் எழுதுனேன். எது பேசிக்கா இருக்கக்கூடிய விஷயத்துல எழுதுனேன். பாருங்க நான் கொடுத்ததுல தான் क्वेश्चन வந்திருக்கு. எக்ஸாம்ல இப்படி தான் வரும். கேஜ்ல இருந்து கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. ஆஸ்ட்ரேலியா கேட்டிருக்காங்க. சரி சென்டர் மிடில் கேட்டிருக்காங்க. அன்பின்ஸ் பார்ட்னர் கொடுத்திருப்பாங்க. அது வேற 6.05 ரூட் டி வரும். அது வேற. ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. ஓகே. இங்க வாங்க. கேஜ்ல இருந்து மென்ஷன் பண்ணிருக்க பாருங்க ஒரு இடத்துல. இங்க அப்படினா இந்த இருக்கு பாருங்க. கேஜ்ல இருந்து 5.65 ரூட் எஸ்ஏ எஸ்ஏங்கிற ஸ்பெசிமெனோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா அப்படின்னு சொல்லிடுது. அதான் நீங்க கேட்டிருக்கு. அப்படிங்க வாங்க. கேஜ்ல இருந்தா ஸ்டீல் ஸ்பெசிமென் as per கோடல் ப்ரொவிஷன் என்ன வரும் 5.65 ரூட் ஏ நாட்னு கொடுத்திருக்காங்க எஸ்ஏ அத கிராஸ் செக்ஷனல் ஏரியா டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர் புரியுதா? ஓகே அடுத்து பாருங்க செக்ஷனல் ஸ்டீல் கிரேட் Fe410 கொடுத்துட்டான். has ultimate resistance வந்து எவ்வளவு அப்படி கொடுத்தான். எவ்வளவு சார் வரும்? 410 க்கு எவ்வளவு? 410 தான வரும். 410 மெகா பாஸ்கல். A is the correct answer. அடுத்து இப்ப V2 பின்னாடி பாக்குறீங்க 450 கிலோமீட்டர் m2 அப்படி சொல்லி அதே மாதிரி தான். ஓகே மேல பார்த்தா அதே क्वेश्चन தான் இங்க ரிப்பீட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா ஆப்ஷனை மாத்தி கொடுத்திருக்காங்க. வேற இடத்துல கேட்டாங்க போல. The distance between the center of adjacent element கொடுத்துட்டு சேம் ரோ கேக்குறான். ரோ வைஸ் கேக்குறான். மேல கொடுத்திருந்தேன். என்னது? பிட்ச் வருமா கேஜ் வருமா? பிட்ச் தான் வரும். ரோ வைஸ் பாக்கும்போது. ஓகே. அடுத்து என்ன சார் டவுட்டா? கேட்டீங்களா? ஓகே. 880 பாருங்க. அந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட் which deals with the steel sector கொடுத்துட்டான். இப்போட ஒரு क्वेश्चन விட போட்டுதானே IS 800 போட்டுதானே. இங்க பாருங்க. அதான் கொஞ்சம் கவனமா வாசிக்கணும். ஒரு சின்ன சின்ன இடத்துல நமக்கு ஆன்சர் உட்கார்ந்துரும். இப்படி வாய்ப்புகள் எல்லா இடத்துலயும் இருக்கும். அது மாதிரி இங்க பாருங்க. as per இந்தியன் ஸ்டாண்டர்ட் 800 வருஷம் முதல்ல கொடுத்துருக்காங்க 2007. இதுதான் ஸ்டீலுக்குள்ள கோடு புக். நான் காலையில எல்லாத்துக்கும் கோடு புக் எழுதிட்டேன் உங்களுக்கு. லிக்விட் ஸ்ட்ரக்சர் ஆரம்பிச்சு எல்லாத்துக்குமே. இதுதான் நான் சொல்றேன். ஓகே. இங்க என்ன கேட்டிருக்கான்? இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட் which deals with the steel sector. என்ன சார் வரும்? IS 800 வரும். மத்ததெல்லாம் பார்க்கலாமா? இது எதுக்கான கோடு புக்? RCC. இது லோடுக்கு 5 பார்ட் வரும். இது எதுக்கு வரும்? எடுத்துக்காட்டு. சார் கிளியர்? சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்து
781 வாங்க சார். நம்பர் ஆஃப் போல்ட்ஸ் ரிக்வயர்ட் இன் எ போல்டட் ஜாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு கொடுத்திருக்கான். அப்ப நம்பர் ஆஃப் போல்ட்க்கான வேல்யூ என்ன சார் வரும்? மேல லோடு போட்டுருப்பீங்க, கீழ என்ன எழுதுவீங்க? ரிவேட்டோட வேல்யூ போட்டுருப்பீங்க. சிங்கிள் ரிவேட்டோட வேல்யூ போட்டுருப்பீங்க. அதான் நம்பர் ஆஃப் போல்ட் கண்டுபிடிக்கிறது. கிளியர்? நம்பர் ஆஃப் ரிவேட் தான் போட்டுருப்பீங்க. ஓகே. அப்ப இங்க என்ன சார் வரும்? போல்ஸ் பர் போல்ட் வேல்யூ. கிளியரா? அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதே ரிவேட் கேட்டானா லோடு ஓவர் உங்களுக்கு என்ன வரும்? ரிவேட் வேல்யூ போட்டீங்கன்னா நம்பர் ஆஃப் ரிவேட்ஸ் வந்து கிடைச்சிடும். ஓகே. அடுத்து 782 efficiency of rivet joint having the minimum pitch அப்படி கேட்டிருக்கான். எவ்வளவு எஃபிஷியன்சி இருக்குன்னா மினிமம் pitch உங்களுக்கு தெரியும். மேலே சொன்னேன். P மினிமம் என்ன சார்? இப்பதான் பார்த்தோம். 2.5 into 2.5 D பார்த்தோம். ஓகேவா? அப்ப அந்த ஒரு ஃபார்முலா பாத்துருக்கீங்களா? இந்த B minus P divided by P பாத்துருக்கீங்களா? into 100. இதுல போட்டு நீங்க கண்டுபிடிச்சா என்ன வரும்? ஸ்ட்ரைட்டா எடுத்தா C வந்து கரெக்ட் ஆன்சர். 60% வரும். சார் கிளியர்? புரியுதா இருக்கா? ஓகே. அடுத்து 783. இது வந்து விண்ட்லோல வரும். எல்ஃப்ஆர் லோட் மாதிரி விண்ட் டிசைன் நமக்கு இருக்குல்ல. டிசைனா விண்ட் பிரஷர் கேட்டிருக்கான். விண்ட் பிரஷர் என்ன சார் வரும் உங்களுக்கு? 0.6 மேல விட எழுதுனனே 0.6 VZ ஸ்கொயர் னு வரும். எழுதிக்கங்க சார். B இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இந்த VZ இருக்குல்ல, இந்த VZ க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த VZ ன்றது என்ன சொன்னா டிசைன் வெலாசிட்டி சொல்லுவாங்க. டிசைன் வெலாசிட்டி. ஓகே. இந்த டிசைன் வெலாசிட்டி VZ = K1 into K2 into K3 into K4 into VP. இந்த VPங்கிறது என்ன சார் அப்படின்னா அதாவது நம்மளுடைய அந்த இடத்துல எந்த அளவுக்கு இருக்கு விண்ட் வந்து வேகம் இருக்கு அதுவும் மென்ஷன் பண்றது. அதோட வேகத்தை வெலாசிட்டி பத்தி பேசுறது. அப்ப நமக்கு டிசைனுக்கு மாத்தலாம். அப்ப சில ஃபேக்டரான பெருக்கும். இந்த ஃபேக்டர் வச்சு எக்ஸாம்ல கேட்க போறது இல்ல. இதெல்லாம் லைட்டா தெரிஞ்சுக்கங்க. K1ங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா ரிஸ்க் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவாங்க. ரிஸ்க் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து K2ங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் பேஸ்ட் ஆன் அந்த டெரைன். அதுக்கு அடுத்து வந்து எவ்வளவு நாலாவது மாடியில வந்து விண்ட் டிசைன் பண்ண போறோம் அப்படின்னா எவ்வளவு ஹைட்ல அந்த ஃப்ளோர் இருக்கு, அப்புறம் ஸ்ட்ரக்சரோட சைஸ் எப்படி இருக்கு அதெல்லாம் சார்ந்திருக்கும். ஓகேவா? K2ங்கிறது எதை சார்ந்திருக்கும் அப்படின்னா எந்த இடத்துல கட்டிருக்கோம் டெரைன், பில்டிங் எவ்வளவு ஹைட்ல வந்து பார்க்க போறோம் விண்ட் டிசைன், அது அதுக்கு அடுத்து வந்து அந்த ஸ்ட்ரக்சரோட சைஸ் இதெல்லாம் சார்ந்திருக்கும். கிளியர்? புரியுதா சார்? அதே K3 எதை சார்ந்திருக்கும் அப்படின்னா டோபோகிராஃபி ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ரைட்டா தெரிஞ்சுக்கிடுங்க. எல்லாமே மனப்பாடம் பண்ண வேண்டியது இது ஒண்ணுதான். அதுக்கு அடுத்து இது இப்படி இருக்கும் அப்படின்னு மனப்பாடம் பண்ணிக்கிறது டோபோகிராஃபி ஃபேக்டர். அதுக்கு அடுத்து என்னன்னா K4 இங்க எழுதுவா சைக்ளோனிக் ஆக்சன் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி. ஓகே, அவ்வளவுதான். அப்ப என்ன வரும்? ஆப்ஷன் B இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே. இப்போ வந்து ஒரு 30 மீட்டர் வரையுமே ஹைட் இருக்கு. ஒரு பில்டிங் கட்டுறீங்க 30 மீட்டர் ஹைட் வரையுமே விண்ட் பிரஷர் எப்படி இருக்குன்னா ஒரே யூனிஃபார்மா தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறோம். அதே 30 மீட்டர் ஹைட்டுக்கு மேல போக போக விண்ட் பிரஷர் என்ன கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிப்போம் டிசைன் பண்ணும்போது. அதான் ஞாபகம் பேசிக்கா இப்போதுங்கிறத மறந்துடாதீங்க. ஓகே. அடுத்து 784 பாத்துங்க. which one of the following is the distributed section in dominant a situation where torsion கொடுத்தாங்க. டார்சன் ஆக்ட் ஆகும்போது எந்த செக்ஷன் வந்து நல்லா சூட்டபிளா இருக்கும், டிசரபிள் செக்ஷனா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன சார் நமக்கு டிசரபிள் செக்ஷன் பாஸ்டிக் செக்ஷன் சார். ஓகேவா? கரெக்ட். டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே. அடுத்து இதே டார்சன் பத்தி பேசிட்டு இருக்கோம்ல, கார்ட்ல டார்சன் பத்தி பேசுறது என்ன சொல்லிருப்போம்? நியூக்ளியர் செக்ஷன் பத்தி ஞாபகம் இருக்கா? சென்டாமெண்டல் பேசுனா ஏதோ ஒரு இடத்துல பேசுறேங்க. ஓகே, அதே பாத்துங்க. டார்சன் வச்சு ரெண்டு இடத்துல வந்திருக்கு. ஓகே, 885 பாருங்க. ஓகே. if two plates are placed end to end கொடுத்துட்டான் and joined by two cover plate இங்கே முடிஞ்சிருச்சு. அப்ப ரெண்டு பிளேட் வந்து end to end கொடுத்துட்டா end to end கொடுத்துட்டா மேல ஒரு கவர் பிளேட் கீழ ஒரு கவர் பிளேட். அப்ப இது என்ன சார் அர்த்தம்? டபுள் கவர் பட் ஜாயிண்ட் வந்து ட்ரை பண்ணுவோம். ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கிளியர்? டைப் ஆஃப் ஜாயிண்ட் என்ன அப்படின்னு கொடுத்தா சார், அதாவது ரெண்டு கவர் பிளேட் இருக்கா சார், அதாவது two plate are placed end to end கொடுத்துட்டான். ஒரு பிளேட் இப்படி இருக்கு, இதோட எண்ட்ல இன்னொரு பிளேட் கொண்டாந்து இப்படி வைக்கிறேன். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இதோட ஜாயிண்ட்ல மேல வந்து இங்க ஒரு கவர் பிளேட் கொடுக்குறேன், இங்க ஒரு கவர் பிளேட், மொத்தம் எத்தனை கொடுக்க சொல்லிருக்காங்க? 2 கவர் பிளேட் கொடுத்துருக்காங்க.
இங்க கொடுக்கக்கூடிய டைப் ஆஃப் ஜாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டபுள் கவர் பட் ஜாயிண்ட். கிளியர்? ஓகே. அடுத்து 786 பாருங்க. வாட் இஸ் த பல்க் மாடல்ஸ் ஃபார் த ஸ்டீல்? ஒண்ணு விட எல்லாமே கேட்டிருக்காங்க. ஆனா மேல எழுதவே இல்ல, கேட்டிருக்காங்க. அதை சேர்த்துக்கிறேன் பாருங்க. 160 இன்டு 10⁹. ஓகேவா? பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எழுதிக்கங்க சார். அடுத்து ஸ்டீல் கொடுத்துருக்காங்க சார். ஸ்டீல் தானே? ஸ்டீல் தான். ஓகே. மேல சிஎல் மாடல்ஸ், மாடல்ஸ் எலாஸ்டிசிட்டி, பாய்சன் ரேஷியோ, ஸ்பெசிபிக் கிராவிட்டி அண்ட் ஸ்பெசிபிக் கிராவிட்டி சேர்த்து கொடுத்துருப்பேன். டென்சிட்டி கொடுத்துருப்பேன். கிளியர்? ஓகே. 787 பாருங்க. மேக்ஸிமம் பெர்மிசிபிள் லாங்கிடியூட் பிட்ச் ஆஃப் ரிவெட் இன் ரிவெட் ஜாயிண்ட் இஸ் கம்ப்ரஷன் மெம்பர் கொடுத்தான். கம்ப்ரஷன் மெம்பர் என்ன வரும் நமக்கு? 12 இன்டு டி ன்னு வரும். டென்ஷன் மெம்பர் என்ன பார்த்திருப்பீங்க? 16 இன்டு டி பார்த்திருப்பீங்க. ஓகேவா? பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கம்ப்ரஷன் மெம்பர் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். மெம்பர் இது மெம்பர். ஓகே. லாங்கிடியூட் பிட்ச் ஆஃப் ரிவெட். அடுத்து இதெல்லாம் வேல்யூ மாற்றணும் பண்ணிக்கணும் நீங்க. அதுக்கு என்ன கொடுத்திருக்கானா வாட்ஸ் வில் பி தி மினிமம் எஃபெக்ட் த்ரோட் திக்னஸ் ஆஃப் தி பில்லட் வெல்ட் இஸ் கேஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் டிசைன் கொடுத்திருக்கான். எவ்வளவுனா எஸ் மினிமம் எவ்வளவு இருக்கும்னா அப்படின்னு கொடுத்திருக்கான். பில்லட் வெல்ட்ல 3 mm இருக்கணும் மினிமம். ஓகே. பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். எஸ் மினிமம் நம்ம என்ன யூஸ் பண்ணனும்னா திக்கர் பிளேட் யூஸ் பண்ணுவோம். எஸ் மேக்ஸிமம் என்ன யூஸ் பண்ணிருப்போம் அப்படினா தின்னர் பிளேட் யூஸ் பண்ணனும். டி தின்னர். இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்க போறதுல இந்த பில்லட் வெல்ட்ல வந்து மினிமம் எவ்வளவு இருக்கும் த்ரோட் திக்னஸ்க்கு, மினிமம் எஃபெக்டிவ் த்ரோட் திக்னஸ்க்கு அந்த எவ்வளவு இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எஸ் மினிமம் வந்து 3 mm இருக்கும். ஓகே. இதுமெல்லாம் கேட்க போறதுல 789 the type of welding used by the joining two surface approximately at the right angle னு கொடுத்துட்டான். to each other. அப்ப ரைட் ஆங்கிள் to each other னா நம்ம என்ன இது சார் கொடுப்போம்? சார் இப்ப இப்படி ஒரு மெம்பர் இருக்கு. அதுக்கு அடுத்து இங்க ஒரு மெம்பர் இருக்கு. இப்ப இந்த ஜாயிண்ட் என்ன இருக்கு? ஒண்ணுக்கு ஒண்ணு ரைட் ஆங்கிளா இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல என்ன வெல்ட் கொடுப்போம்? மேலே காமிச்சிட்ட ஒரு வெல்ட். என்ன வெல்ட் கொடுப்போம்? பில்லட் வெல்ட் கொடுப்போம். டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இப்படி கொடுத்தது பில்லட் வெல்ட் தானே? கிளியர்? சார் இப்படி கொடுப்போம் சார். இது பில்லட் வெல்ட் சார். ஓகேவா? கிளியர்? புரியுதா நான் சொல்றேன்? டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் படிச்சீங்களா இல்லையா? நான் சொல்ற பேசிக்கான விஷயம் இல்ல. பில்லட் வெல்ட் எப்படி வெல்ட் பண்ணுவோம் அப்படிங்கறத சொல்லிருக்கீங்க. ஓகே. 90. அந்த பில்லட் வெல்ட் கொடுக்கறோம்ல அதுல a standard billet belt consider of isoscale triangle. அது இப்படி இருக்குற பேராகிராஃபா அதுல நம்ம என்ன செய்வோம்? இப்படி கோடு புள்ளி தான் கன்சிடர் பண்ணுவோம். அது இத வந்து எடுத்துக்கிறோம். which the following angles கேட்டிருக்காங்க. அப்ப isoscale triangle வந்து இந்த இதுதான் கேட்டிருக்காங்க. இந்த following angle எவ்வளவு இருக்கும் அப்படினா உங்களுக்கு 45 டிகிரி இருக்கும். இந்த எக்ஸாம்ல கேட்டா இது டோல் சொல்லுவான், இது டோல் சொல்லுவான், இந்த பகுதி ரூட்னு சொல்லுவான். நடுவுல இந்த இடத்துல தான் உங்களுக்கு அந்த கிராக் டெவலப் ஆனா இது டெவலப் ஆகும். இந்த இடத்துல சொல்லுவாங்க த்ரோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி இருக்குன்னா இங்க இருந்து பர்பெண்டிகுலரா இருக்கும். இதுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும். இது எவ்வளவு ஆங்கிள் மேக் பண்ணனும் த்ரோட் அப்படினா 45 டிகிரில மேக் பண்ணனும். அப்ப 45 டிகிரி. பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதுக்கு ஒரு ஃபார்முலா பின்னாடி வரும்போது நான் சொல்றேன். அடுத்து 891 பாருங்க. டைம் எவ்வளவு ஆச்சு? ஓகே இருக்கு. 891 பாருங்க. என்ன கொடுத்தா which of the following does not describe a weld name கொடுத்தான். அதாவது பட் வெல்ட் இருக்கு. பிளக் வெல்ட் இருக்கு. லேப் வெல்ட் இருக்கு. பில்லட் வெல்ட் இருக்கு. ஓகேவா? 4 வகையான வெல்ட் இருக்கு. சிக்ஸாக் வெல்ட்னு இல்லவே இல்ல. அப்ப சி தான் நாட் டிஸ்கிரிப்ட் a weld name. அப்ப சி தான் இல்லாத ஒண்ணு. அடுத்து 792 பாருங்க. 2 ஓகே. effective length of the fillet weld is அப்படின்னு கொடுத்திருக்கான். the effective length of the fillet weld னு கேட்டிருக்கான். effective length நான் கொடுத்திருந்தேன். இப்படி வரும்போது இங்க த்ரோட் அடிக்கும் 45 டிகிரில அதோட effective length நான் பார்க்கணும் அப்படினா உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும்னு சொல்றேன். அந்த வேல்யூ என்ன சொல்லணும்னா உங்களுக்கு டோட்டலா இருக்கக்கூடிய ஓவரால் லென்த்ல இது உங்களுடைய 2 இன்டு வெல்ட் சைஸ் வந்து கழிக்கணும். வெல்ட் சைஸ் அத கழிக்கணும். அப்ப இங்க இருந்து பாருங்க L இன்டு L மைனஸ் 2 இன்டு வெல்ட் சைஸ். அப்ப இங்க இருந்து பாருங்க ஓவரால் லென்த்ல இது இல்லையா? சீல இருக்கு. கீழ இருக்கா? என்ன ரெண்டு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க? சீல இருக்கு சார். ஓகே. ஏன் இங்கேயும் கொடுத்து இங்கேயும் கொடுத்திருக்காங்க? क्वेश्चन தான கொடுத்திருப்பாங்க எப்பவுமே. ஓகே. இது இப்படி கேட்கலாம். இல்லாட்டி effective length of the weld is equal to அப்படின்னு கொடுத்துக்கலாம். பில்லட் மென்ஷன் பண்ணணுமே. ஓகே. ஓகே. வெல்டுக்கு இதேதான் வரும். ஓகே. எழுதிக்கிறேன். ஓவரால் லென்த்ல இருந்து என்ன செய்யணும்? வெல்ட் சைஸ கழிக்கணும். 2 இன்டு வெல்ட் சைஸ் கழிக்கணும். சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே. இதெல்லாம் டேட்டா தான் சார். டைரக்ட் டேட்டா தான்.
மனப்பாடம் பண்ணி தான் வேற வழி இல்ல. கனெக்ஷன்ல இருக்கக்கூடிய எல்லா நியூமரிக்கல் நம்பர்ஸையும் நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அடுத்து இந்த பில்லட் வெல்ட்ல வீக்கஸ்ட் செக்ஷன் எதுன்னு கேக்குறான். மேலே சொன்னேன், அது த்ரோட்ல தான் பார்ட் பிடில வந்து இதாகணும். வீக்கஸ்ட் செக்ஷன் என்ன சார்? அந்த பில்லட்டோட த்ரோட். ஓகே, பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அந்த த்ரோட்ங்கிறது என்னது? இப்ப நான் சொன்னேனே, இதான் அதோட த்ரோட். கிளியர்? ஓகே, அடுத்து படமே கொடுத்துட்டான் பாருங்க. பார்த்த பில்லட் வெல்ட் கிராஸ் ஃபிகர் தி த்ரோட் திக்னஸ் இஸ் என்னன்னு கேட்டிருக்கான். இது மாதிரி படம் கொடுத்தா கேட்க மாட்டான் ஏஐக்கு. ஓகே, அதனால கெசட்டட் போஸ்டிங் இதெல்லாம் ஈஸியா கேட்க மாட்டான். சொல்லுங்க, இப்பதான் மென்ஷன் பண்ணானே, இந்த பில்லட் வெல்ட்ல வந்து த்ரோட் எது சார்? த்ரோட் திக்னஸ் எது சொல்லுவோம்? A to B யா, B to D யா, D. B to D. ஓகே, D is the correct answer. B தான். ஓகே, அடுத்து the ratio of effective throat of billet weld is the ratio of effective throat of the billet weld to its size கேக்குறான். அப்ப billet weldோட throatல இருந்து சைஸ்க்கு என்ன ரிலேஷன் கேக்குறான். என்ன வரும் அப்படினா உங்களுக்கு 1/√1/√னு ஒரு வேல்யூ. ஓகேவா? அத நமக்கு புக்ல இருக்கு. நீங்க பாத்துருக்கீங்க. அதாவது அந்த 1/√ஓட வேல்யூனா 0.707. அந்த ரேஷியோட வேல்யூ எப்படி இருக்குன்னா லெஸ் than 1/√ஆ இருக்கும். அப்ப என்ன இருக்குன்னா லெஸ் than 1/√. அப்ப 1/√தான் வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்கான். 0.707 மென்ஷன் பண்ணிருக்கான். நீ பேனிக் ஆக வேண்டியதில்ல. அப்ப A is the correct answer. ஓகே, த்ரோட் ஓரியன்டா கண்டிப்பா ஒரு क्वेश्चन. அதனால இப்ப வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கேன். அதுக்கு என்ன கொடுத்திருக்கானா end returns in billet weld should not be less than கொடுத்திருக்கான். எண்ட்ல வந்து இப்ப வந்து ஒரு வெல்ட் அடிக்கிறோம் அப்படினா ஓகே, அந்த எண்ட் ரிட்டர்ன் வந்து எவ்வளவு இருக்கணும் மினிமம்? இதோட முடிச்சிட கூடாது. கொஞ்சோண்டு இதாகும். அப்ப எவ்வளவு எண்ட் ரிட்டர்ன் வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்திருக்கான். அப்ப என்னன்னா உங்களோட சைஸ் இருக்குல்ல, வெல்டோட சைஸ் இருக்குல்ல, அதுல ட்வைஸ் கொடுக்கணும். எங்க இருக்குன்னு பாருங்க. ஏலே பார்த்துட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட்லயே இருக்கு. ட்வைஸ் ஆஃப் தி வெல்ட். அதாவது சைஸ்ல டபுளா கொடுக்கணும். அப்படின்னா ட்வைஸ் ஆஃப் சைஸ் ஆஃப் தி வெல்ட் அப்படின்னு சொல்றோம். 2 into size of belt அதான் கொடுத்திருக்கான். மேக் பண்ணி. ஓகே, அப்ப A is the correct answer. 897 பாசிட்டிவ் சேஃப்டி ஃபேக்டர் ஃபீல்ட்ல வெல்டிங் கேட்டிருக்கான். மேலே பார்த்தாச்சு. என்ன சார் வரும்? ஃபீல்ட்ல கேட்டிருக்கான். சார் மேல இது பார்க்கல. மேல பார்த்தது உட்சாப்ல தான் பார்த்தோம். ஏன் ஃபீல்ட்க்கு என்ன வரும்? 1.5 வரும். B is the correct answer. ஓகே, அடுத்து 798 in the case of single V butt welded joint கொடுத்திருக்காங்க. ஓகேவா? single V welded butt welded joint வந்து effective throat thickness எப்படின்னா 5/8 தான் இருக்கணும். ஓகேவா? thickness of the thinner blade. அதாவது T thin கொடுங்க. thickness of the thinner blade க்கு 5/8 times இருக்கணும். 2/47 5/8 இது A வந்துருக்கோ. A is the correct answer. thickness of the thinner what important sir? ஓகே, thinner blade. அதுக்கு அடுத்து என்ன சார் அப்படின்னா 899 பாருங்க. ப்ராப்ளம் கிட்ட வச்சிருக்காங்க. அது பெரிய ப்ராப்ளம் கிட்ட வச்சிருக்காங்க. சரி, ஓகே சார், இந்த ப்ராப்ளம் என்ன செய்றீங்க அப்படின்னா ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. நம்ம ப்ராப்ளம் வந்து பாத்துக்கலாம். ஓகே, அடுத்து 900 என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா billet weld is not recommended if the angle between fusion pieces கொடுத்திருக்காங்க. அதாவது billet weld வந்து எந்த ஆங்கிளுக்கு வந்து நம்ம இது பண்ண மாட்டோம், எந்த ஆங்கிள் வந்து நம்ம வந்து ஃபியூஸ் பண்ண மாட்டோம், ஐ மீன் வெல்ட் வைக்க மாட்டோம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? 60 into 90 டிகிரி கான்ஸ்டன்ட் K எவ்வளவு வரும் அப்படின்னா 0.70 படிச்சிருக்கீங்க. ஓகே, அடுத்து 91 ஆரம்பிச்சு 90 செய்யக்கூடாது. 100 0.6 கொடுத்துருக்கீங்க. இது ஆங்கிள் ஆஃப் ஃபியூஷன் தான் சார். இது செய்த ஆங்கிள் ஆஃப் ஃபியூஷன் தான் கொடுத்துருக்கு. வெயிட் அதுக்கு அடுத்து 100 சேர்க்க மாட்டோம். 101 106 டிகிரி வரை கொடுத்துருக்கோம். 5 கூட்டணுமா? அப்பா அதுக்கு அடுத்து 5 குறைக்கணும். 0.60. அதுக்கு அடுத்து 107 ஆரம்பிச்சு 113 டிகிரி. அப்ப இங்கே 5 குறைக்கணும். 0.55. அதுக்கு அடுத்து வந்து 114 ஆரம்பிச்சு 120 டிகிரி வரையும் கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன். ஓகே, அப்ப 5 குறைச்சா 0.50. நீங்க ஏதாவது ஒரு ஞாபகம் வச்சுக்கிறீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் கொண்டு வரோம். இப்ப இதுல 60 90 டிகிரி கொடுத்துருக்கோம். 91 ஆரம்பிச்சு 103 டிகிரி வரையும் கொடுத்துருக்கோம். ஓகே, இது வரையும் கொடுத்துருக்கோம். எது கொடுக்கல? 140 கிரேட்டர் than 140 டிகிரி 120 வரை தான் கொடுத்துருக்கேன். இது இல்ல. ஆரம்பிச்சிருக்க 60 தான் ஆரம்பிச்சிருக்கேன். 45 டிகிரி இல்ல. அதுக்கு இடைப்பட்ட
இது ஓகே ஈக்குவல் டு 120 டிகிரி கரெக்ட். 60 டு 120 டிகிரி இருக்கு சார். ஓகேவா? கொஞ்சம் ஆப்ஷன் சொதப்பல் இருக்கு. கீழே அவங்க வந்து 2 பேர்ல ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஓகே, வேற ஏதாவது கீழே இருக்கா? அவ்வளவுதான். 2 பேர்ல தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன வரும் சார் அப்படின்னா 2 வரலாம் 3 வரலாம். நான் கொடுத்துட்டு ஆன்டி டிஃபரன்ஸே கொடுத்துட்டேன், உங்களுக்கு டேட்டாவே கொடுத்துட்டேன். இதுக்குள்ள தான் இருக்கணும் அந்த ஃபியூசன், அந்த வெல்டு வைக்கக்கூடியது இந்த இதுக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப உங்களுக்கு இதுக்குள்ள தான் இருக்கும். அப்ப உங்களுக்கு என்ன சார் ஆன்சர் வரும் அப்படின்னா 2 வரும் 3 வரும் சார். 2 வரும் 3 வரும். ஆப்ஷன்ல சொதப்பல் இருக்கு. அப்ப சி தான் கரெக்ட் ஆன்சர். பாத்துக்கிறேன். அப்ப நமக்கு புக்ல இருக்கக்கூடியது இவ்வளவுதான். ஃபியூசன் ஆங்கிள் வந்து இதுக்கு இவ்வளவு கான்ஸ்டன்ட் கொடுத்துருப்பான். இந்த கான்ஸ்டன்ட் மறக்காம வச்சுக்கணும். இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் கேட்கல, ஒருவேளை கீழோட கொஸ்டின் வரலாம். அப்ப கான்ஸ்டன்ட் நீங்க மறக்காம வச்சுக்கணும். எந்த ஆங்கிள் காமிச்சு எந்த ஆங்கிள் அப்படிங்கிறது கரெக்டா வச்சுக்கணும். சார் கிளியர், புரிதலா இருக்கா? சார் 2 4 தானே சார்? 145 டி ஆப்ஷன்ல 145 இருக்கு. 120 வழியா தானே சார் எடுப்போம். 114 120 டிகிரி வழியா தானே எடுப்போம். நாட் ரெக்கமெண்டட் தானே சார் இருக்கு? ஆகா, சாரி சார். சார் என்ன கேட்டிருக்காங்க? நான் ரெக்கமெண்டட்னே பாத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்குள்ள இல்லையே அப்படின்னு இது கிரேட்டர் 120 டிகிரி கொடுத்துருக்கானே. இங்க 120 தானே வரணும். ஈக்குவல் 120 டிகிரி அதுல வரணும். அதுக்கு என்ன கொடுத்துட்டு இருக்கேன். சார் கொஸ்டின் பாருங்க, நாட் ரெக்கமெண்டட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரெக்கமெண்டட் கொடுக்கலாமே, நாட் ரெக்கமெண்டட் தான் கொடுத்துருக்காங்க. இதுல இல்லாதது என்ன சார்? இல்லாதது எது? இங்கே லெஸ் தென் வரக்கூடாது. ஓகேவா? அப்படி பார்த்தாலும் இங்க சொதப்பல் இருக்கு. ஓகே, இல்லாதது என்ன சார்? இதுல கிரேட்டர் தென் 140 டிகிரி இது இல்ல. வேற என்ன இல்ல? லெஸ் தென் 40 டிகிரி இது இல்ல. ஆனா காம்பினேஷனே 1 4 இருக்கா? இருக்கு. அப்ப பி யோட வரலாம். நாட் ரெக்கமெண்டட் சார். சார் உங்களுக்கு டேபிள்ஸ் கொடுத்துட்டேன். இந்த டேபிள்ஸ்ல இல்லாதது இது. நம்ம ஃபியூசன் ஆங்கிள் எது கொடுக்க மாட்டோம் அப்படின்னு கேக்குறாங்க. ஃபியூசன் பேஸ் வந்து எது கொடுக்க மாட்டோம், எந்த ஆங்கிள் கொடுக்க மாட்டோம்னு தான் கேட்டிருக்காங்க. ஃபியூசன் பேஸஸ் லெஸ் தென் 40 டிகிரி. ஓகே, கிரேட்டர் தென் 140. 4 கண்டிப்பா வராது, 1 கண்டிப்பா வராது. இருந்தாலும் இங்க கிரேட்டர் தென் 120 டிகிரி கொடுத்துருக்கான், இங்க லெஸ் தென் 60 டிகிரி கொடுத்துருக்கான். இது ரெண்டுமே பார்த்தா வராது தானே. அது வந்து 120 டிகிரிக்குள்ள இருக்கணும். அதே சேம் டைம் உங்களுக்கு அதாவது இப்ப எப்படி கொடுத்துருக்கோம்னா இந்த கிரேட்டர் தென் தூக்கி வந்து இந்த 60 டிகிரில கொடுத்துருக்கணும். கிரேட்டர் தென் 60 டிகிரி, 60 டிகிரிக்கு மேல. அதுக்கடுத்து இந்த லெஸ் தென் தூக்கி வந்து இந்த கிரேட்டர் தென் மேல கொடுத்துருக்கணும். அதாவது 120 டிகிரிக்குள்ள அப்படின்னா சார் கிளியர் என்ன சொல்றது உங்களுக்கு? அதனால இதுல ஆப்ஷன்லயும் தப்பு இருக்கிறதுனால இந்த இடத்துல என்ன செய்யணும்னா இதை அடிச்சுட்டு இப்படி கொடுக்குறான் உங்களுக்கு. அதாவது பில்லட் வெல்ட் வந்து நாட் அடிச்சிருக்கேன். ரெக்கமெண்டட் இந்த ஆங்கிள் பிட்வீன் ஃபியூசன் பேஸஸ் கொடுக்குறான் அப்படின்னா நீங்க இந்த ஆங்கிளை பாத்துக்கிறீங்க. டிஎன்பிஎஸ் செட் பண்ணதா ஆப்ஷன் கரெக்டா செட் பண்ணிருப்பாங்க. ஒருவேளை எங்க டீம் கூட தப்பா வச்சிருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் நடந்திருக்கு. அப்ப என்ன கொடுத்துக்கலாம்? ஆப்ஷன் இதுக்குள்ள தான் கொடுப்பாங்க. ஓகே, இதுக்குள்ள தான் கொடுப்பாங்க. இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் நீங்க டிக் பண்ற மாதிரி இருக்கும். சார் கிளியர் என்ன சார் புரியுது உங்களுக்கு? ஓகே, ஆனா மேக்ஸிமம் क्वेश्चन எனக்கு தெரிஞ்சது கேட்பாங்கன்னா இது கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் கேட்பாங்க. இப்போ என்ன கேட்பாங்கன்னா ஒரு 104 டிகிரி கொடுக்குறாங்க. 104 டிகிரி எங்க இருக்கு? 101 ஆரம்பிச்சு 106 டிகிரிக்குள்ள இருக்கு. அங்க கான்ஸ்டன்ட் என்ன இருக்கு? 0.60 இருக்கு. இது மாதிரி தான் क्वेश्चन கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு கேட்டா. ஓகே ஓகே சார், இதோட நான் ஸ்டாப் பண்றேன். அடுத்த செஷன்ல கண்டினியூ பண்றேன். மேக்ஸிமம் நாளைக்கு மார்னிங் ஸ்டீல் முடிச்சிடும்னு நினைக்கிறேன். சார் ஸ்டீல் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி தான் क्वेश्चन சுத்தி வந்துட்டே இருக்கும். அப்ப நாளைக்கு நம்ம முடிச்சிட்டேன், இந்த பார்ட் 5 வீடியோ முடிச்சிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் எத்தனை 4 क्वेश्चन எடுத்துருக்கேன். எதுக்கு? ஆர்சிசி சாரி கான்கிரீட் டெக்னாலஜி, ஆர்சிசி, ஸ்டீல், ப்ரீசியஸ் கான்கிரீட், ரீடைனிங் வால், காலிங் ரீடைனிங் வால் முடிச்சிட்டேன். அதுக்கு அடுத்து எர்த்வேக் பிளஸ் இன்ஜினியரிங். அப்ப இப்ப வந்து சேர்த்து மொத்தம் எவ்வளவு நடந்துருக்கு அப்படின்னா 4 क्वेश्चन நாளைக்கு காலையில முடிச்சிட்டோம்னா நல்லபடியா. சரி கிளியர் புரியுதா சொல்லுங்க? அப்ப இதெல்லாம் கொடுத்ததை தவிர்த்து வெளியில क्वेश्चन வருது அப்படின்னா மாடல் டெஸ்ட்ல உங்களுக்கு வரும். அப்ப இது தவிர்த்து வெளியில வரக்கூடியது மாடல் டெஸ்ட்ல வரும். அப்ப வந்து நீங்க இதுக்குள்ள இருக்கக்கூடியது நீங்க கரெக்டா பார்த்து வச்சுக்கணும். அப்ப இன்னைக்கு வந்து நான் என்ன விட்டுருக்கேன் அப்படின்னா 2 ப்ராப்ளம் விட்டுருக்கேன். ஒண்ணு டைரக்டா வந்து ஒரு படம் கொடுத்து கேட்டிருப்பாங்க டிபேட்ல, அது வந்து நான் ப்ராப்ளம் நடத்தி சொல்றேன்னு விட்டுருக்கேன். இன்னொன்னு டைரக்டா ப்ராப்ளம் கொடுத்துருந்தாங்க, அதை விட்டுருக்கேன். அதுக்கு அடுத்து அந்த ப்ரீசியஸ் கான்கிரீட்ல அந்த ஃபிரிக்ஷனல் லாஸ் இருக்குல்ல, அது வந்து போஸ்ட் டென்ஷனிங் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. அதை ஸ்டாண்டர்ட் அதை வெரிஃபை பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். சார் கிளியர்? அடுத்த செஷன்ல சொல்லுங்க.
ஓகே, வேற யாரும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேட்டுக்கலாம். சார் டவுட் இருக்கா சார் யாருக்கு இந்த கொஸ்டின்? ஓகே தானே? ஓகே சார். ஓகே, கட் பண்றேன். தேங்க்யூ சார்.